இந்த மாதத்துக்காக ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் इस महीने के लिए परमेश्वर ने हमें दिया हुआ प्रतिज्ञा वचन யோபின் புத்தகம் 36வது அதிகாரம் अय्यूब का पुस्तक 36वां अध्याय அப்படி 7வது வசனம் उसका 7वां वचन। அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்। वह धर्मियों से अपनी आंखें नहीं फेरता वरन उनको राजाओं के संग सदा के लिए सिंहासन पर बैठाता है और वे ऊंचे पद को प्राप्त करते हैं। இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் इस जगह पर हम पढ़ते हैं கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் वो धर्मियों से अपनी आंखें नहीं फेरता அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் वरन उनको राजाओं के संग सदा के लिए सिंहासन पर बिठाता है உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்। और वे ऊंचे पद को प्राप्त करते हैं। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம்। यहाँ पर हम परमेश्वर का आशीर्वाद के बारे में पढ़ते हैं। கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்க மாட்டார்। परमेश्वर अपनी आंखों को धर्मियों से नहीं फेरता। ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் यदि कोई व्यक्ति जीवन में आशीर्वाद पाना है तो அல்லது ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில விருத்தி அடைய வேண்டுமென்றால் यदि कोई अपने जीवन में आगे बढ़ना हो तो கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும்। परमेश्वर की आंखें हमारे ऊपर लगना है। கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிறார்। परमेश्वर सबको देखता है। வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், हमारा परमेश्वर आकाश में है, நாம் பூமியில் இருக்கிறோம்। हम पृथ्वी में हैं। கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது। परमेश्वर की आंखें सारे भूमंडल पर फेरता है। கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று தாவீது சொல்கிறார்। दाऊद कहता है परमेश्वर की आत्मा से छिपकर मैं कहाँ भागूंगा। அப்ப கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாய் இருக்கிறார்। हमारा परमेश्वर बुरे लोगों पर भी नजर रखा है और अच्छे लोगों पर भी नजर रखा है। கர்த்தர் தம்முடைய கண்களை விலக்காமல் இருப்பது நீதிமான்களை விட்டு। हमारा परमेश्वर धर्मियों से आंखें कभी नहीं फेरता। கர்த்தர் ஒரு நிமிஷம் தன் கண்களை மூடுவாரேயானால் यदि एक पल मात्र के लिए हमारा परमेश्वर अपनी आंखें बंद कर ले, அல்லது ஒரு நிமிஷம் நம்மை மறப்பாரானால், यदि एक क्षण मात्र के लिए परमेश्वर हमें भूल जाए, ஒரு நிமிஷம் நம்மை கைவிடுவாரானால், यदि एक क्षण मात्र के लिए परमेश्वर हमको छोड़ दे, நம்முடைய நிலைமை மிகவும் மோசமாய் போகும்। हमारा परिस्थिति बहुत बेहाल हो ஆனா जाएगा। கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமானை விட்டு விலக்க மாட்டார் என்று लेकिन எழுதப்பட்டிருக்கிறது। हमारा परमेश्वर अपनी आंखों को धर्मियों से फेरता नहीं करके लिखा गया है। கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்க மாட்டார்। हमारा परमेश्वर अपनी आंखों को धर्मियों से नहीं फेरता। ஆண்டவருடைய பிள்ளைகளிடம் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்திலே தாவீது அடிக்கடி சொல்லுகிறார்। भजन संगीता की पुस्तक में भजनकार दाऊद इस प्रकार कहता है, சங்கீதம் 14:5 வாசிப்பீர்களானால், यदि भजन संगीता 14:5 को पढ़ोगे, தேவன் நீதிமான்களுடைய சந்ததியோட இருக்கிறார் என்று சொல்கிறார்। परमेश्वर जो धर्मियों के संतान के सब साथ है करके लिखा गया है। தேவன் நீதிமான்களுடைய சந்ததியோட இருக்கிறார்। परमेश्वर धर्मियों के संतान के संग है। சங்கீதம் 37:17 வாசிப்பீர்களானால், यदि 37 के 17 में हम पढ़ेंगे, நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது। यहोवा धर्मियों को संभालता है करके लिखा है। மாத்திரமல்ல 37:29 வாசிக்கும் போது, और वही भजन संगीता 37 के 29 में நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு धर्मी लोग पृथ्वी के अधिकारी होंगे என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் என்று और எழுதப்பட்டிருக்கிறது। उसमें सदा बसे रहेंगे करके परमेश्वर का वचन कहता है। நீதிமான்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார்। धर्मियों को परमेश्वर कभी छोड़ता नहीं है। 75:10 நீங்கள் வாசிப்பீர்களானால், यदि 75:10 में पढ़ेंगे, நீதிமான்களுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது। लिखा गया है कि धर्मियों का सींग ऊंचा उठाया जाएगा। 92:12 वासिக்கும் போது, यदि 92 के 12 में पढ़ेंगे, நீதிமான்கள் பனையை போல செழித்து धर्मिया जो है खजूर के पेड़ के समान फलकर லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவார்கள்। लेबनोन की देवदार के समान बढ़ते रहेंगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் சங்கீதத்தில் எழுதப்பட்ட ये வசனங்கள்। सब भजन संगीता में लिखी गई हुई वचन है। 118:15 வாசிப்பீர்களானால், यदि 118 के 15 में पढ़ोगे, நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு। धर्मियों के तंबुओं में जय जयकार और उद्धार की ध्वनि हो रही है।
146:8 வாசிக்கும் போது और 146 के 8 में पढ़ते हैं, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहोवा धर्मियों से प्रेम रखता है करके लिखा है। சாலமோன் சொல்லுகிறார், इस प्रकार सुलेमान कहता है, நீதிமான்களோடு கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. धर्मियों के साथ परमेश्वर का गुप्त बात है। நீதிமான்களின் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். धर्मियों के निवास स्थान को परमेश्वर आशीष करता है। கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். परमेश्वर धर्मियों को कभी भूखा रहना नहीं देता। நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கு. धर्मियों के सिर पर आशीर्वाद बसा रहेगा। இன்னும் अनेक ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நீதிமான்களுக்கு என்று और எழுதப்பட்டிருக்கிறது. भी कई आशीर्वाद धर्मियों के लिए लिखा गया है। மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் யார் நீதிமான் என்றால், कौन धर्मी है? என் கட்டளைகளின்படி நடந்து जो मेरी आज्ञाओं का पालन करते हैं, என் நியாயங்களை கைக்கொண்டு मेरी न्याय का पालन करते हैं। உண்மையாயிருப்பானேயாகில் यदि कोई सच्चाई से रहे, அவனே நீதிமான் என்று சொல்லி எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கிறது. वही धर्मी है बोलकर एहेजकेल में लिखा गया है। அப்ப எசேக்கியேலின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது ये एहेजकेल की पुस्तक में हम पढ़ते हैं, அங்கே நாம் வாசிக்கிறோம், उसमें पढ़ते हैं எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல एहेजकेल के 18वां अध्याय में, அந்த 18வது அதிகாரம் 18वां अध्याय 9வது வசனம், 9वां वचन, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். यदि मेरी विधियों पर चलता, मेरे नियमों को मानता हुआ, सच्चाई से काम किया हो, ऐसा मनुष्य धर्मी है। அப்ப 12 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வசனத்திலே படித்தோம். 12 प्रकार के आशीर्वाद के बारे में हमने वचन में पढ़ा। இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? ये सारा आशीर्वाद किसका है? அது நீதிமான்களுக்கு சொந்தம். वो धर्मियों का है। நான் சபைக்கு வருகிறதுனால हम कलिसिया में आने से அநேகர் தங்களை தாங்களே நீதிமான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். कई लोग अपने आप को धर्मी समझ लेते हैं, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே நீதிமான் என்று சொல்வதை பார்க்கிலும் लेकिन हम अपने आप को धर्मी कहने से बढ़कर கர்த்தர் நம்மை பார்த்து நீதிமான் என்று சொல்வாரேயானால் परमेश्वर हमें देखकर यदि धर्मी कहे, நீதிமான்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமாகும். धर्मियों के लिए बताया हुआ सारा आशीर्वाद वो हमारा बन जाएगा। கர்த்தருடைய பார்வையில் யார் நீதிமான்களாய் இருக்கிறார்கள்? परमेश्वर की नजर में कौन धर्मी है? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, என் கட்டளைகளின்படி நடந்து जो मेरी विधियों पर चलता என் நியாயங்களை எல்லாம் கைக்கொண்டு और मेरे नियमों को मानता, உண்மையாய் இருப்பவன் எவனோ அவனே நீதிமான். और जो कोई सच्चाई से काम करता है वही मनुष्य धर्मी है। அப்ப கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு परमेश्वर की विधियों को मानकर, அவருடைய நியாயங்களின்படி நடந்து उसके नियमों पर चलकर உண்மையாய் இருக்கிற மனுஷன் நீதிமான். सच्चाई से काम करने वाला व्यक्ति धर्मी है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். आज के दिन अपने जीवन को जांच कर देखिए, ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. सबके लिए आशीर्वाद कहा गया है। வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். पवित्र शास्त्र में जितने आशीर्वाद बताए गए, सारा आशीर्वाद परमेश्वर के लोगों के लिए बताया गया है। எந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் कोई भी वाचा का आशीर्वाद क्यों न हो, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கு முன்பதாக கர்த்தர் சில வழிமுறைகளை சொல்லுகிறார். उस आशीर्वाद को पाने के लिए परमेश्वर कोई नियमों को बताता है। அப்ப எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் कोई भी बात क्यों न हो, ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக வேண்டுமானால் यदि परमेश्वर का प्रतिज्ञा वचन, परमेश्वर का आशीर्वाद हमारे जीवन में पूरा होना है तो கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर ने जो बातें विधियों कहा है उस विधियों पर चलना है। அந்த நிபந்தனைகளுக்கு நாம் கைக்கொள்ளும் उस போது नियमों पर चलते समय அந்த வாக்குத்தத்தங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகிறது. वो आशीर्वाद और प्रतिज्ञा वचन हमारा बन जाता है। அப்ப अनेक ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் வாசித்தோம். कई आशीर्वाद भरे वचन को हमने पढ़ा, ஆனா யார் நீதிமான்? लेकिन कौन धर्मी है? கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து जो परमेश्वर की विधियों पर चलता, அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு उसके नियमों को मानता, உண்மையாய் இருக்கிற மனுஷன் நீதிமான். और जो अपने कामों में सच्चा रहता वही मनुष्य धर्मी அந்த है। எசேக்கியேல் நம்ம வாசிக்கிறோம், एहेजकेल में हम पढ़ते हैं, அந்த நீதிமான் वो धर्मी விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க மாட்டார். अपनी आंखें मूर्तियों की ओर नहीं देखेगा। நீதிமான் விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க மாட்டார். धर्मी व्यक्ति जो है वो अपनी आंखें मूर्तियों की ओर नहीं देखेगा। அந்த நீதிமான் பிறனுடைய மனைவியை தீட்டுப்படுத்த மாட்டார். ये धर्मी जो है दूसरों की पत्नियों पर नजर नहीं लगाएगा। அந்த
நீதிமான் ये धर्मी அவன் கொள்ளையடிக்க மாட்டான். वो किसी को लूटेगा नहीं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தம்முடைய நீதிமான்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முன்னாடியே வாசித்தோம். हमने पहला पढ़ा कि धर्मियों को रखा गया हुआ आशीर्वाद क्या क्या है, அந்த நீதிமானுடைய சுபாவம் என்ன என்பதை எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கிறது. और एहेजकेल में बताया गया है कि धर्मी कौन होता है। நீதிமான் கொள்ளையடிக்க மாட்டான். धर्मी कभी लूटेगा नहीं। நீதிமான் கடன் வாங்கினவனுக்கு தன் அடமானத்தை திரும்ப கொடுப்பார். धर्मी व्यक्ति अपनी लिया हुआ कर्जा चुकाएगा। பசித்தவனுக்கு தன் ஆகாரத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். वो भूखे को अपनी रोटी देता है, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறார். नंगे को कपड़ा ओढ़ता है, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறார். अपना रुपया ब्याज पर नहीं देता है। போலீஸை வாங்காமல் என்று எழுதப்பட்டிருக்கு. அதாவது லஞ்சம் வாங்க மாட்டார். लिखा है कि न रुपये की बढ़ती लेती है, அநியாயமான காரியங்களுக்கு தன் கைகளை விலக்குகிறார். अपने हाथ को कुटिल काम से रोकता है, மனிதருக்குள்ள வழக்கை நியாயமாய் தீர்க்கிறார். मनुष्य के बीच में सच्चाई से न्याय करता है। இதெல்லாம் சொல்லிவிட்டு ये सब बोलने के बाद என் கட்டளைகளின்படி நடந்து फिर कहता है मेरी विधियों पर चलता, என் நியாயங்களை கைக்கொண்டு मेरे नियमों को मानता हुआ, உண்மையாய் நடப்பானே ஆகில் सच्चाई से काम करता हो, அவனே நீதிமான். वही मनुष्य धर्मी है। அல்லேலூயா. हालेलुया। நம்மை நாமே நீதிமான் என்று சொல்லுகிறார். हम अपने आप को धर्मी कहते हैं। அப்ப நீதிமான்களுக்குரிய சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். धर्मियों के अंदर का स्वभाव हमारे अंदर होना है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग விக்கிரகங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்காமல் मूर्तियों की ओर अपनी आंखों को न उठाते हुए, அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமல் न पराई स्त्री को बिगाड़े, கொள்ளையிடாமல் न लूटे, கடன் வாங்கினவனுக்கு தன் அடமானத்தை திருப்பி கொடுத்து न अपने कर्ज लिए वो को अपना कर्ज लौटा दे, பசித்தவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து भूखे को अपनी रोटी दे, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து नंगे को कपड़े से ओढ़ दे, வட்டிக்கு கொடுக்காமல் अपनी रुपया ब्याज में न दे, லஞ்சம் வாங்காமல் अपनी रुपये की बढ़ती के लिए घूस न ले, அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி अपना हाथ को कुटिल काम से रोके रखे, மனுஷருக்குள்ள வழக்கை நியாயமாய் விசாரித்து मनुष्य के बीच में सच्चाई से न्याय किया करे। இத்தனை காரியங்களை செய்து ये सारी बातों को यदि करोगे, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து उसके विधियों पर चलोगे, அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு उसकी नियमों को मानेंगे, உண்மையாய் நடக்கிற மனுஷன் நீதிமான். जो सच्चाई से काम करता है वही मनुष्य धर्मी है। தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுது மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? क्या अभी आप अपनी विवेक के स्पर्श करके कह सकते हो? நான் நீதிமான் என்று சொல்ல முடியுமா? क्या कह सकते हो कि मैं धर्मी हूँ? நான் நீதிமான் என்று ஒரு மனுஷன் சொல்ல முடியுமானா यदि कोई व्यक्ति कह सकता है कि मैं धर्मी हूँ, உண்மையிலே அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு சொல்ல முடியுமே அல்லாமல் सच्चाई से अपने मन को कठिन करते हुए कह सकेगा, மனசாட்சிக்கு விரோதமாய் சொல்ல முடியாது. उसके अलावा विवेक के विरोध नहीं कह सकेगा। மனசாட்சியை மழுங்கடித்து अपनी विवेक को फिसलाकर, இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு अपने मन को कठिन करके நான் நீதிமான் என்று சொல்லல. मैं धर्मी हूँ करके कह तो सकते हैं, ஆனா கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் இருக்கிறோமா? लेकिन क्या परमेश्वर की नजर में हम धर्मी हैं? தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? அவருடைய பிள்ளைகள் நம்முடைய பணத்தை நாம் வட்டிக்கு கொடுக்க கூடாது. अपना पैसा अपनी रुपया हम कभी किसी को ब्याज में न दे। இன்னைக்கு अनेक தங்கள் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறார்கள். आज कई लोग अपनी रुपया ब्याज में देते हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा रखा है, கடன் வாங்கினவனுக்கு जो कर्जा जिससे लेते हैं அவன் அடமானத்தை திருப்பி கொடு. वो अपनी श्रेणी लौटा दे। நீதிமானுடைய சுபாவம். यही धर्मी का स्वभाव है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग உலக பிரகாரமாக दुनिया की धारी से, கடந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். पिछले दिनों में मैंने एक बात सुना, அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. उनको 3.5 लाख रुपए की जरूरत पड़ी। அவர்கள் 3 லட்சம் ரூபாய் போய் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கறாங்க. उन्होंने एक जन के पास जाकर 3.5 लाख रुपया की मांग की। அந்த 3 லட்சம் ரூபாய் கேட்ட போது 3 लाख जब मांगा, அந்த வீட்டு பத்திரத்தை எனக்கு கொண்டு வா. उन्होंने कहा कि तू अपना घर का अग्रीमेंट लेकर आ, வீட்டு பத்திரத்தை வைத்து கொண்டு நான் உனக்கு 3 லட்சம் ரூபாய் தர்றேன். तेरे घर का अग्रीमेंट मेरे पास रख दे, मैं तुझे 3 लाख रुपया दे दूंगा। ரெண்டு பேருமே கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். दोनों परमेश्वर पर विश्वास करते थे। சூழ்நிலை நிமித்தமாய் வீட்டு பத்திரத்தை கொண்டு கொடுத்தார்கள். परिस्थिति के कारण उन्होंने अपना घर का अग्रीमेंट दे दिया। இந்த 3 லட்சத்தை திருப்பி தரும்போது உன் பத்திர பேப்பரை நான் திருப்பி தருகிறேன். उन्होंने कहा कि जब तू 3 लाख रुपया
लौटाएगा तब मैं तेरा घर का अग्रीमेंट लौटा दूंगा। கஷ்டப்பட்டு 3 லட்சம் ரூபாய் சேர்த்து கொண்டு கொடுத்தார்கள். बड़े गरीबी में उन्होंने 3 लाख रुपए जमा करके दिया। பத்திரத்தை வைத்துக் கொண்டு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். आखिर में उन्होंने अग्रीमेंट लौटाने में मना कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், जो कहते हैं धर्मी है, அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கத்த சொல்லுகிறார், परमेश्वर कहता है கடன் வாங்கினவனுக்கு அவன் அடமானத்தை நீ திருப்பி கொடு. तुम जिससे भी कर्जा लिए हो उसका श्रेणी जो है वापस लौटा दे। உன் பணத்தை நீ வட்டிக்கு கொடாதே. तुम अपना रुपया ब्याज में न दे। தங்கள் கையில் உள்ள பணத்தையே கொடுக்கிறார்கள், अपने ही हाथ का रुपया देते हैं, ஆனால் பொய் சொல்லி இது நான் வட்டிக்கு வாங்கினேன் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். लेकिन झूठ कहते हैं कि मैं इसे ब्याज में लिया हूँ। உண்மையிலேயே வட்டிக்கு வாங்கி கொடுத்தது போல सच्चाई से जैसा बताते हैं जैसे कि सच में उन्होंने ब्याज में पैसा लिया है, மாதம் மாதம் வட்டி வாங்குகிறார்கள். महीना महीना ब्याज भी लेते हैं। இதெல்லாம் நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய விசுவாசிகளுக்குள்ளே நடக்கிற ये காரியம். सब बातें धर्मियों कहने वाले विश्वासियों के अंदर हो रहा है। ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? தைரியமாய் சொல்லுகிறோம் நான் நீதிமான். हम धैर्य से कहते हैं कि हम धर्मी அங்கே हैं, எழுதப்பட்டிருக்கிறது, लेकिन लिखा तो गया है பிறனுடைய மனைவியை நீ தீட்டுப்படுத்தாதே. तुम पराई स्त्री को बिगाड़ना नहीं। விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற காரியம். ये सब विश्वासियों के अंदर की बातें हैं। பிறனுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாதே. पराई स्त्री को बिगाड़े नहीं, உன் பணத்தை வட்டிக்கு கூடாது. अपना रुपया ब्याज में न दे। உன்னிடத்தில் கடன் வாங்கினவனுக்கு जो कोई तुझसे कर्जा लिया हो அவன் எதை அடமானமாய் வைத்து உனக்கு கடன் வாங்கி இருக்கிறானோ उसमें अपने गिरवी में जो वस्तु रखा है அடமானத்தை அவனுக்கு திருப்பி கொடு. उस वस्तु को लौटा दे। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। தன்னை தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல. अपने आप की बड़ाई करने वाला उत्तम नहीं है। கர்த்தரால் போதிக்கப்படுகிறவன், கர்த்தரால் जो परमेश्वर की द्वारा प्रशंसा किया जाता है, தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. अपने आप की बढ़ाई करने वाला उत्तम नहीं, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். बल्कि परमेश्वर की द्वारा जो प्रशंसा किया जाता है वही उत्तम व्यक्ति है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நீதிமான்களுக்குரிய சுபாவம் என்ன என்பதை நாம் அறிந்து धर्मियों के अंदर क्या क्या स्वभाव होता है उसे जानकर அதை நாம் கைக்கொண்டு ஜீவிப்போமேயானால் यदि हम उसका पालन करेंगे கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார் இவர்கள் तो நீதிமான்கள். परमेश्वर हमें भी देखकर कहेगा कि ये धर्मी लोग हैं। ஆனபடினால தேவனுடைய வசனத்தை கைக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். इसलिए परमेश्वर का वचन का पालन करना है। வேதத்தை வாசிக்கும் போது वचन में इस प्रकार हम पढ़ते हैं, ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம், उत्पत्ति की पुस्तक 6वां अध्याय, ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் उत्पत्ति की पुस्तक 6वां अध्याय 9वां वचन को पढ़ेंगे। நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். नूह धर्मी पुरुष और अपने समय के लोगों में खरा था और नूह परमेश्वर के साथ साथ चलता रहा। நோவா தன் நாட்களில் இருந்த மனுஷனுக்குள்ளே नूह अपने समय के लोगों में நீதிமானா இருந்தார். धर्मी पुरुष था। அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே அவனோடு கூட குடியிருந்த மக்களுக்கு மத்தியிலே நோவா ஒரு நீதிமானா இருந்தார். धर्मी अपने साथ रहने वाले उस समय के लोगों में धर्मी पुरुष था। அதுல 7வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால் 7वां वचन के पहला वचन में पढ़ेंगे, தூ நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், नूह से परमेश्वर कहता है இந்த சந்ததிகளுக்குள்ளே इस समय के लोगों में से உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். केवल तुझी को मैंने अपनी दृष्टि में धर्मी पाया है। அப்ப கர்த்தர் நோவாவை பார்த்து நீ எனக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर यहोवा नूह से कहता है कि इस समय के लोगों में केवल तू ही मेरे दृष्टि में धर्मी पाया है। காரணம் என்ன? इसका कारण क्या है? அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் उसका 5वां वचन को यदि देखोगे, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். यहोवा की इस आज्ञा के अनुसार नूह ने किया। நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். यहोवा की आज्ञा के अनुसार नूह ने किया। 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 6वां अध्याय के 22वां वचन में हम पढ़ते हैं, அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது, वहां भी लिखा गया है நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். परमेश्वर की इस आज्ञा के अनुसार नूह ने किया। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர்
கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடிக்கிறவன் நீதிமான். परमेश्वर ने जैसा आज्ञा देता है आज्ञा के अनुसार जो पूरा करता है वही व्यक्ति धर्मी है। கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார், परमेश्वर नूह से कहा, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி तू तेरे लिए कोपर पेड़ से तू एक अपने लिए जहाज बना ले, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி उस जहाज पर अपने लिए कमरे बना அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசி और उसके अंदर बाहर से चिकनी मट्टी लगा। நீ செய்ய போகிற பேழையின் நீளம் 300 முழம், तुम जो जहाज बनाने वाले हो उसका लंबाई जो है 700 हाथ की लंबाई है அந்த பேழையின் அகலம் 50 முழம், और उसका जहाज का जो ऊंचाई है वो 50 की फुट है அது உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். और उसका चौड़ाई जो है 30 फुट की हो। அதற்கு ஒரு ஜன்னலும் அதற்கு ஒரு கதவு நீ உண்டாக்க வேண்டும். उसके लिए एक खिड़की और दरवाजा बना दे। கர்த்தர் பேழையை கட்ட வேண்டிய அளவு முறைகளை சொல்லுகிறார். परमेश्वर वहां पर जहाज किस प्रकार बनाना है उसे बताया। அப்ப நீ ஒரு பேழை உண்டாக்கி तू एक जहाज बना ले அந்த பேழை கொப்பேர் மரத்தினால் செய்யப்பட வேண்டும். और वो जहाज जो है कोपेर पेड़ से बनाया जाना है அந்த பேழையின் நீளம் 300 முழமாய் இருக்கணும். और उसको जो है वो उसका लंबाई 300 हाथ हो, அகலம் 50 முழமாய் இருக்கணும். उसकी चौड़ाई 50 हाथ हो உயரம் 30 முழமாய் இருக்கணும். और उसकी ऊंचाई 30 हाथ की हो। அது உள்ளேயும் வெளியேயும் புறம்பாக கீழ்பூசி उसके भीतर बाहर से राल लगा ले। அந்த பேழைக்கு ஒரு ஜன்னல் இருக்கணும், ஒரு கதவு இருக்கணும். उस जहाज का एक खिड़की बनाना है और एक दरवाजा भी बनाना है। இது அத்தனையும் சொல்லிவிட்டு ये सब करने के बाद कहता है தேசத்துல இன்னொரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது. पृथ्वी में बहुत बड़ा बाढ़ आने वाला है। நான் இந்த உலகத்தை பூமியினால் அழிக்க போகிறேன். मैं इस धरती को जल प्रलय से नष्ट करने वाला हूँ। அந்த ஜலப்பிரளயத்தினால் उस जल प्रलय के कारण பூமியில் இருக்க எல்லா ஜீவ ஜந்துக்களும் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட इस दुनिया के सारे प्राणियां नष्ट न हो जाए इसलिए நீ உன் பிள்ளைகளையும் உனக்கு உண்டா உன் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரு तेरे परिवार के लोगों को और तेरे सारे जानवरों में பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். जहाज में प्रवेश करो। காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாம் சுத்தமானதுல ஒரு ஜோடி அசுத்தமான எதா இருந்தாலும் और जो भी रेंगने वाले जंगली जानवर, पालतू जानवर, पशु पक्षी और सारे रेंगने वाले जंतु में से जोड़ी जोड़ी जो भी रहेंगे वो शुद्ध हो अशुद्ध हो सब तेरे पास तू इकट्ठा कर लेना। ஜோடி ஜோடியா இந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். सब कोई दो दो एक एक जाति से उसे अपने अंदर प्रवेश करा लेना। கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே जैसा परमेश्वर की आज्ञा हुई நோவா பேழையை செய்து முடித்தார். वैसे ही जहाज नूह ने जहाज को बनाया। அவன் பேழையை செய்து முடித்த போது नूह जहाज को जब पूरा कर दिया கர்த்தர் தாம் சொன்னபடியே परमेश्वर ने जैसा कहा ஜோடி ஜோடியாய் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க வைத்தார். वैसे ही सारे जीवित प्राणियों में से एक एक जाति के दो दो कर कर सबको उसने जीवित रखा। நோவாவுக்கு 600 வயசு ஆயிற்று. नूह का 600 साल हो गया। அவன் சத்தமிட்டு பிரசங்கம் பண்ணுகிறார். वो फिर भी चिल्ला चिल्ला कर प्रचार करता है கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்க போகிறார். परमेश्वर इस पृथ्वी को नष्ट करने वाला है। நீங்கள் அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் आप लोग यदि नष्ट से बचना हो तो நீங்கள் பேழைக்குள் வாருங்கள். आप लोग इस जहाज के अंदर प्रवेश करो। நீங்கள் பேழைக்குள் வாருங்கள். आप लोग इस जहाज के अंदर प्रवेश करो। எவ்வளோ சத்தமிட்டு சொல்லி பார்த்தா कितनी चिल्ला चिल्ला कर कहा ஆனா ஒருவரும் அந்த பேழைக்குள்ளே வரவில்லை. लेकिन कोई भी उस जहाज के अंदर नहीं आया। நோவாவுக்கு வயது சென்றபடியினால் नूह का उम्र हो गया था इसलिए நோவாவின் வார்த்தை எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள். सब कोई नूह की बातों पर टट्टा उड़ाए। ஆனால் எல்லா மிருகங்களும் உள்ளே பிரவேசித்தது. लेकिन सारे प्राणी लोग भीतर भी प्रवेश कर लिए। நோவாவின் மனைவியும் नूह और नूह की पत्नी, நோவாவுக்கு உண்டான 3 குமாரர்களும் 3 மருமக்கள் மாறு नूह के 3 बेटे और बहू लोग, ஆக 8 பேர் அந்த பேழைக்குள்ள மொத்தமாய் பிரவேசித்தார்கள். कुल मिलाकर 8 लोग उस जहाज के अंदर प्रवेश किए। கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். परमेश्वर ने नूह के जहाज का दरवाजा बंद कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் பேழை என்பது சபையை குறிக்கிறது. जहाज का मतलब कलीसिया। கர்த்தர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है சுத்தமான மிருகங்கள்
शुद्ध है वो प्राणियां, அவனுடைய பிள்ளைகள் எல்லா காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் சேர்த்துகள். सारे जंगली प्राणियां, पालतू प्राणियां, रेंगने वाले जंतु, पक्षियां, सबको तू अपने साथ ले ले. மிருகங்கள் கீழ்ப்படிந்தது, प्राणियों ने तक बात मानी, ஆனா மனுஷர்கள் கீழ்ப்படியவில்லை. लेकिन इंसानों ने नहीं माना. அவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணினார். परमेश्वर ने वहां पर वर्षा बरसाया. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நோவா பேழைக்குள் அடைபட்டு இருக்கிறார். लगभग 1 साल नूह जहाज के अंदर बंद पड़ा था. நோவாவுக்கு 600 வயது ஆகும்போது जब नूह का उम्र 600 वर्ष का हुआ, அந்த வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं 2ஆம் மாதம் 17ஆம் தேதி दूसरा महीने की 17वां तारीख को ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. जल प्रलय हुआ. நோவாவுக்கு 600 வயது ஆகும்போது जब नूह का उम्र 600 साल का हुआ, அவனுக்கு 600 வயது 2 மாதம் 17 நாள் 600 वर्ष के दूसरे महीने का 17वां दिन आया, கர்த்தர் ஜலப்பிரளயத்தை தேசத்திலே உண்டாக்கினார். तब परमेश्वर ने सोते फूट निकाला और झरोके खुल गए அந்த மழை அதிகமாய் பெய்து और वो वर्षा अधिक से होकर நீர்மட்டம் உயர்ந்து ऊंचा होकर அந்த நீர்மட்டமானது वो जल जो था அங்கு இருக்கிற பெரிய எல்லா பர்வதங்களை விட सबसे बड़ा पर्वत, எல்லா பர்வதங்களுக்கும் மேலாக 15 முழம் உயரத்தில் நின்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि सब पर्वतों से ऊंचा 15 फुट के हाथ की लंबाई में वो जहाज जाकर खड़ा हो गया. பூமியில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களும் மனுஷர்களும் அழிந்து போனார்கள். इस पृथ्वी के सारे प्राणी और मनुष्य नष्ट हो गए. தண்ணீர் வற்றி கொண்டு வருகிறது. अब जल सूखते आ रहा था. வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं நோவாவுக்கு 601வது வயது வரும்போது जब नूह का उम्र 601 वर्ष का हुआ, இந்த 601வது வயதிலே 601 वर्ष में 2ஆம் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் दूसरा महीने की 27 तारीख तक அந்த நோவா பேழைக்குள்ளே இருந்தார். नूह जहाज के अंदर रहा. ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 மாதம் அந்த பேழைக்குள்ளே இருந்திருக்கிறார்கள். उसी लगभग जो है 1 साल 22 दिन वो उसी जहाज के अंदर थे. அந்த பேழைக்குள்ளே ஒரு வருஷம் 2 மாதம் இருந்திருக்கிறார்கள். लगभग वो 1 वर्ष 2 महीने उस जहाज के अंदर थे. அந்த வருஷத்துக்கு போதுமான ஆகாரங்களையும் அதாவது தானியங்களையும் சேர்த்து வைக்கிறார். उस वर्ष को जितना भोजन और जितना अन्न धान्य की आवश्यकता सब उसने रख दिया था. ஒரு நாளுக்குரிய பொருட்களை வாங்குவது நமக்கு கஷ்டமா இருக்கிறது. हमारे लिए एक दिन का वस्तु खरीदना बहुत कठिन है. லாக்டவுன் சமயம் வந்தது, जब लॉकडाउन का समय था, ஒரு நாளைக்குரிய பொருட்களை வாங்குவதற்கே நமக்கு கஷ்டமா இருந்தது. हमारे लिए एक दिन का वस्तु खरीदना ही बहुत कठिन था. அதனால காலையில எழும்பி நடுராத்திரில போய் எது தேவைப்படுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். इसलिए बीच रात को उठकर बड़े सुबेरे उठकर जो खरीदना था वो खरीद के लाते थे. நோவா தனக்கு மட்டுமல்ல, नूह केवल अपने लिए नहीं, தன்னோடு இருந்த அந்த விலங்கினங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்குள்ள ஆகாரத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். अपने साथ जितने भी प्राणियां था सबका भोजन उसने इकट्ठा किया था 1 वर्ष के लिए. கர்த்தர் தனக்கு சொன்னபடியே நோவா சகலவற்றை செய்து முடித்தார். परमेश्वर ने जैसा नूह से आज्ञा दिया वही आज्ञा नूह ने पूरा किया. இவனை கர்த்தர் உத்தமன் அல்லது நீதிமான் என்று அறிக்கையிடுகிறார். इसी व्यक्ति को देखकर परमेश्वर कहता है कि ये धर्मी है. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, பேழை என்பது சபையை குறிக்கிறது. जहाज जो कलिसिया की तुलना में बताया गया है, சபைக்குள்ள எல்லாரும் பிரவேசிக்கிறார்கள். कलिसिया के अंदर सब कोई प्रवेश करते हैं. ஆண்டுடைய பிள்ளைகள் சபைக்குள்ளே நல்லவர்களும் கெட்டவர்களும் வருகிறார்கள். कलिसिया के अंदर अच्छे लोग भी आते हैं, बुरे लोग भी आते हैं, பாவிகளும் பரிசுத்தமானவர்களும் கடந்து வருகிறார்கள். पापी लोग भी आते हैं, पवित्र लोग भी आते हैं. அத்தனை பேருக்கும் போதுமான ஆகாரத்தை நோவா சேகரித்து வைத்திருந்தார். सबके लिए नूह जो है पर्याप्त अन्न भोजन तैयार कर रखा था. அங்கே இருந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் இருந்தது. वहाँ जंगली जानवर भी थे. அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் वो सारे जंगली जानवर, தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்லுகிறேன். आपको समझने जैसा मैं बता रही हूँ. அங்கே யானை இருந்தது. वहाँ पर हाथी भी था. அந்த ஒரு வருஷம் அந்த மிருகங்கள் அங்க தான் இருந்தது. पूरा वो 1 साल वो हाथी जानवर सब उसी जहाज के अंदर थे. அப்ப யானை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, குருவி இருக்கு, चिड़िया है, भेड़ बकरी है, गाय है, हाथी है, सब है.
எல்லாம் சாப்பிடுறது மட்டுமல்ல அங்க அசிங்கம் பண்ணியும் வைத்திருக்கும். सब कोई खाया भी होगा और गंदगी भी फैलाया होगा। யானை அசிங்கம் பண்ணி வைத்திருக்கும். हत्ती ने गंदा फैला हुआ மாடு होगा அசிங்கம் பண்ணி வைத்திருக்கு. और गाय भी वहां पर गंदगी फैलाई होगी। அதையெல்லாம் நோவா சுத்தம் பண்ணுகிற. सब नूह साफ करता है। இதெல்லாம் பெரிய வேலை. ये सब बहुत बड़ा काम है। என்ன நம்ம ரெண்டு மாடு வளர்த்தாலே அதுக்குரியது சுத்தம் பண்ணுறதுக்கு அதிக கஷ்டமா இருக்கிறது. यदि 2 गाय पालेंगे तो उसका गंदगी शुद्ध करना ही बहुत तकलीफ है। நோவாவின் பேலைக்குள்ள யானை புலி கரடி எல்லாமே உட்கார்ந்திருக்கு. लेकिन नूह के जहाज में तो सब जानवर थे, हत्ती थे, शेर, सिंह, लोमड़ी, सब कुछ था। ஆனா அதெல்லாம் ஒன்றுக்கொன்று சண்டை போடல. वो दोनों वे आपस में झगड़ा नहीं किए। அது புலியும் அங்கதான் இருந்திருக்கும், சிங்கமும் அங்கதான் இருந்திருக்கும், ஆடு மாடும் அங்கதான் இருந்திருக்கும். वहीं पर भेड़ बकरी रहा होगा, वहीं पर शेर रहा होगा, वहीं पर सिंह भी बैठा होगा। ஆனா அவைகள் ஒன்றுக்கொன்று சண்டை போடல. लेकिन वे आपस में झगड़ा नहीं किए। எப்பேற்பட்ட மிருகமா இருந்தாலும் कैसे भी प्रकार का जानवर क्यों न हो, அங்க எல்லாம் சமாதானமா இருக்கிறது. वहाँ सब शांति से बैठे हैं। அவைகள் போடுகிற அசிங்கத்தை எல்லாம் நோவா சுத்தம் பண்ணுகிற. उनकी सारी गंदगी को नूह साफ कर रहा था। அவனுக்கு ஓய்வு இல்ல. नूह को आराम नहीं। கொஞ்சம் படுத்து தூங்கலாம் நினைச்சா यदि थोड़ा जाकर लेटना चाहा, 3 மணிக்கே இருக்கு சேவல் கூவி இருக்கும். 3 बजे ही मुर्गी भांग दिया होगा। அவனுக்கு காலையிலே முழிப்பு தட்டி இருக்கும். उसको सुबह ही नींद खुल गई होगी। சாயங்காலம் சீக்கிரம் படுத்து தூங்கலாம் என்ன शाम को जल्दी लेटना चाहेगा। சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாம் குருவிகள் கிச்சு கிச்சுன்னு சத்தம் போடுது. सुबह 6 बजे ही चिड़िया सब चिल्लाने लगते हैं। எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் भले कितना भी तकलीफ क्यों न हो, தேவன் தனக்கு கட்டளையிட்டது எதுவோ परमेश्वर ने जो आज्ञा दिया அப்படியே நோவா செய்து முடித்தார். उसी आज्ञा के अनुसार नूह ने पूरा किया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। எல்லாவற்றையும் பாதுகாப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். सब कुछ संभालना बहुत कठिन है। அதனால் தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் भले कैसे भी बात क्यों न हो, கர்த்தர் நமக்கு சொன்னதை நம்ம செய்து முடிக்கணும். परमेश्वर ने जो हमसे कहा है उसे पूरा करना है। எல்லாவற்றையும் உன்னோடு கூட சேர்த்துகள். सबको तू अपने साथ ले ले। ஆண்டவர் நோவாவுக்கு சொன்ன परमेश्वर ने नूह से कहा, ஆனா மிருகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே பேழைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறார். लेकिन सारे जानवरों को परमेश्वर खुद ही जहाज पर ले आता है। அதே போலதான் उसी तरह பேழை என்பது சபை. जहाज जो है वो कलीसिया के रूप में है। இந்த சபைக்குள்ளே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தரே கூட்டி கொண்டு சேர்க்கிறார். उसी कलीसिया के अंदर उद्धार पाए हुओं को परमेश्वर खुद ले आता है। நோவா அங்கு மனசில் சஞ்சலித்து போகவில்லை. नूह कभी मन में खेदित नहीं हुआ। இந்த யானையை எவ்வளவோ சுத்தம் பண்ணுது, ये हत्ती को मैं कितना साफ करूं, எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் திரும்ப திரும்ப எல்லாம் அசிங்கம் பண்ணி வைக்குது. कितना भी साफ करे फिर से गंदगी फैला रहा है। என்னால முடியல. मुझसे नहीं हो रहा है। நோவா சோர்ந்து போகவில்லை. नूह ऐसा कभी शोकित எல்லா बातें नहीं कहा। மிருகங்களும் போடுகிற அசிங்கங்களை எல்லாம் சுத்தம் பண்ணுகிறார். सारे प्राणियों की गंदगी को साफ किया। எல்லா மிருகங்களுக்கும் போதுமான ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறார். सारे प्राणियों के लिए पर्याप्त भोजन जमा कर रखा। கொஞ்சம் ஆகாரம் போடுறதுக்கு பித்து விட்டால், यदि थोड़ा भोजन देने में समय हो जाए, அல்லது ஆகாரம் போட மறந்து போனால், समय में भोजन देने भूल जाए, மாடு சாமத்திலையும் உட்கார்ந்து மான்னு கத்தும். गाय जो है बीच में उठकर माँ कहेगा, மா அப்படின்னு கத்தும். माँ कहेगा। அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையும் ऐसी परिस्थिति में भी எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாய் 1 வருஷம் கழிக்கிறார். सब कुछ अच्छी तरह से एडजस्ट करके 1 साल बिता दिया। தேவனுடைய பிள்ளைகள் இது நோவா ஒரு ஊழியருக்கு சமானமா இருக்கிறார். ये नूह जो है एक सेवक की तुलना में बताया गया அப்ப है। எவ்வளவுதான் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் कलीसिया के अंदर के विश्वासी लोग அவர்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும், भले वो कितना भी तकलीफ दे, அவர்கள் எவ்வளவு நஷ்டத்தை वो கொடுத்தாலும், लोग कितना भी नष्ट उत्पन्न करे, எவ்வளவுதான் பிரச்சனைகளை कितना உருவாக்கினாலும், भी समस्या उत्पन्न करे, ஒரு செவிடனை போல, एक बहरे के ஒரு समान, குருடனை போல, एक अंधे के समान ஊழியக்காரர்கள் கண்டும் காணாது போல போகிறார்கள். सेवक लोग देखकर भी अनदेखा करते ஆனா हैं। கர்த்தர் தங்களுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறார்கள். लेकिन परमेश्वर ने जो आज्ञा दिया है उसे पूरा करते हैं। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में लिखा गया है, என் தாசனே அல்லாமல் அந்தகன் யார்? मेरे दास के अलावा कौन है अंधा व्यक्ति? என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? मेरे दास के अलावा कौन है अंधा व्यक्ति? என் தாசனே அல்லாமல் செவிடன் யார்? मेरे दास के अलावा कौन बहरा व्यक्ति கர்த்தர் है? இந்த இடத்துல என் தாசன் என்று சொல்வது தம்முடைய ஊழியக்காரர்களே. यहाँ पर वचन में परमेश्वर जो दास कहता है वो सेवकों के प्रति कहता है। ஊழியர்கள் எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பொறுமையா செய்ய
சகித்து போகிறார்கள். सेवक लोग सारा तकलीफ और दुखों को बड़े आराम से सह लेते हैं। எதற்காக? ये सब क्यों? பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும் நாளிலே, प्रतिफल पाने के दिन में, அந்த நாளிலே நமக்கு பிரதிபலன் கூடும்படியாய் उन दिनों में हमारा प्रतिफल बढ़ने के लिए எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். सब कुछ सह लेते हैं। யாரை ஒன்று சொல்ல முடியாது. किसी को कुछ नहीं बोल सकेंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறேன். केवल परमेश्वर की ओर देखते रहना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அநேகர் சொல்வார்கள், आज कई लोग बोलते हैं, உங்களுக்குள்ள என்ன பொறுமை இருக்கு? आपके अंदर कौन सी धीरजपन है? உங்களுக்குள்ள என்னத்தை நீங்க சகிச்சு போறீங்க? आप लोग क्या सह लेते हो? உங்களுக்கு கிருபை இருக்கா? क्या आपके पास करुणा है? அநேகர் கேக்குறாங்க. कई लोग पूछते हैं, தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இந்த நோவா எப்படி சுத்திகரித்தானோ, ये नूह ने जैसे शुद्ध किया, இந்த நோவா எப்படி மிருகங்களுக்கு ஏற்றவேல் ஆகாரம் கொடுத்தானோ, ये नूह ने जैसे जानवरों को भोजन समय पर दिया, அதே போல தேவனுடைய ஊழியர்கள் ஜனங்களை சுத்திகரித்து उसी प्रकार सेवक लोग लोगों की शुद्ध करके அவர்களுக்கு போதுமான வேதத்தின் மன்னாவாகிய ஆகாரத்தை கொடுத்து उनको पर्याप्त पवित्र शास्त्र की मन्ना देकर அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளை போதித்து उनको पवित्र कराने वाली बातों का प्रचार करके அவர்களை நீதிமான்கள் ஆக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். उनको धर्मी बनाना चाहते हैं। ஆனால் நீதிமான்கள் ஆக வேண்டும் என்று பிரயாசப்பட்டு धर्मी बनाने की प्रयास करके அந்த பிரயாசத்துக்கு பலன் கிடைக்காமற் போகும்போது उस प्रयास का जब फल नहीं मिलता है, ஊழியர்களுக்கு கோபம் உண்டாகிறது. तब सेवकों के मन में गुस्सा होता है। ஊழியர்களுக்கு சந்தோஷம் என்னவென்றால், सेवकों का आनंद क्या होता है? தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கொடுப்பதினால் அல்ல, आप लोग देने से नहीं, நீங்கள் ஆராதனைக்கு வருவதினால் அல்ல. आप लोग आराधना में आने से नहीं। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்படும் போது जब मैंने सुना कि मेरे बच्चे सच्चाई पर चलते हैं, இதைவிட சந்தோஷம் வேற எனக்கு என்னது? इससे बढ़कर और कौन सा आनंद है? விசுவாசிகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் போது அதுவே ஒரு உண்மையான ஊழியனுக்கு சந்தோஷம். जब सुनते हैं कि विश्वासी सच्चाई पर चलते हैं, उसके उसी में सच्चा आनंद है सेवकों को। 25 வருஷமா சபைக்கு வந்து 25 साल कलीसिया में आकर 25 வருஷம் வேத வசனத்தின் மன்னாவை புசித்து குடித்து 25 साल से परमेश्वर की मन्ना को खा खाकर கொஞ்சமும் வளர்ச்சி இல்லாத இருக்கிற விசுவாசிகளை பார்க்கும்போது जिस विश्वासियों के जीवन में कोई भी बढ़ोतरी नहीं है, ஊழியர்களுக்கு கோபம் தான் வரும். वैसे विश्वासियों को देखकर सेवकों को बहुत ही दुख இயேசுவை होता குறித்து है। வேதத்தில் வாசிக்கிறோம். यीशु के बारे में भी हम पढ़ते हैं, தேவன் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी है। இயேசு உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல यीशु जब जिंदा था उन दिनों में அந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள उस बेतानिया गांव के மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 3 பேரை ஒன்று போல நேசித்தார். मार्ता, मरियम, लाजर तीनों को एक समान प्रेम किया। வீட்டு வேலைகளை செய்வது நிமித்தமாய் சோர்ந்து போன மார்த்தாள், घर का काम करने से थक गई हुई मार्ता, அதாவது லௌகீக கவலைகளினால் இருக்கிற மக்கள் संसारिक दुनिया की क्लेश में भरे हुए लोग, கர்த்தர் மார்த்தாளை நேசித்தார். परमेश्वर ने मार्ता से भी प्रेम किया। எப்போதும் கர்த்தருடைய பாதபடியிலே அமர்ந்திருக்கிற மரியாள், सदा परमेश्वर की चरण तले बैठने वाली मरियम, அவ எப்போது கர்த்தருடைய பாதபடியிலே அமர்ந்திருக்கிற மரியாளையும் கர்த்தர் நேசித்தார். परमेश्वर के चरण के तले हमेशा बैठने वाली मरियम से भी प्रेम किया। இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே வருவாரானால், यीशु मसीह जब घर के भीतर आता है, இயேசு வந்த உடனே லாசர் எழும்பி வெளியே போயிடுவான். यीशु के भीतर आते ही लाजर बाहर उठकर चला जाता था। இப்படிப்பட்ட லாசரையும் இயேசு நேசித்தார். ऐसे लाजर से भी परमेश्वर ने प्रेम किया। அப்ப இயேசு எல்லாரையும் நேசித்தார். यीशु सबसे प्रेम किया। ஆனால் लेकिन இயேசு ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். एक दिन यीशु जब परमेश्वर के भवन में गया, அங்கே ஆடுகளையும் புறாக்களையும் வித்து கொண்டிருந்தார்கள். वहां पर वे भेड़ बकरियों को, कबूतरों को बेच रहे थे। இயேசு அதை பார்க்கிறார். यीशु ने उसे देखा, அவருக்குள்ள கோபம் உண்டாயிற்று. उसे गुस्सा आया। இயேசு ஒரு சாட்டையை உண்டு பண்ணி यीशु ने एक कोड़ा बनाया அங்கே இருந்த காசு பலகையை எல்லாம் கொட்டி போட்டு और वहां पर जो कोई पैसा दान रखा गया था सब उलट पुलट दिया। அங்கே அடுக்கி வைத்திருந்த புறாக்களையும் ஆடுகளையும் வெளியே விரட்டி விட்டார். और वहां पर जो भी कबूतरे थे, भेड़ बकरियां था, सब जो भी भेड़ बलि की वस्तुएं थे, सबको उठाकर फेंक दिया। சில நேரம் போலீஸ்காரங்க வர்றாங்க.
कुछ समय हम देखते हैं कि पुलिस वाले आते ரோட்ல हैं வண்டியில பாஜி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. जो रोड में बाजी का धंधा करते हैं, அவங்க கஷ்டத்தினால அவங்க வியாபாரம் பண்றாங்க. वो बड़े तकलीफ से धंधा करते रहेंगे। ஆனா ரோட்டு ஓரமா அவங்க இருக்கறாங்க, அது நம்ம இந்த டிராஃபிக் கொஞ்சம் கஷ்டம் உண்டாகுது. रोड के साइड में होने के कारण ट्रैफिक होता है, அதனால போலீஸ்காரங்க வந்து इसलिए पुलिस वाले आके क्या कहते हैं, அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. उनकी तकलीफ को नहीं देखते हैं, உடனே தட்டி எடுத்து வியாபாரத்துக்கு வைத்த பொருட்களை எல்லாம் நஷ்டப்படுத்தி கீழே தட்டி விட்டு விரட்டி விடுறாங்க. तुरंत क्या करते हैं, जो भी सामान रहते हैं सब उलट पुलट देते हैं और लोगों को भगाने लगते அப்ப हैं। ரோட்ல உட்கார்ந்து வியாபாரம் செய்யும் போது போக்குவரத்து தடைபடுகிறது. रोड में बैठकर, सड़क में बैठकर जब धंधा करते हैं तो आने जाने की व्यवस्था में गति होती है। அப்ப போலீஸ்காரங்க அவங்க வேலையை செய்யறாங்க. पुलिस वाले अपना काम करते हैं। அதே போல தான் இயேசு उसी तरह यीशु தேவாலயத்துக்கு வந்த போது जब भवन में आया, அங்கே சிலர் புறாக்களை விற்கிறார்கள், वहां पर कुछ लोग कबूतर को बेच रहे थे, சிலர் ஆட்டுக்குட்டிகளை விற்று கொண்டு இருக்கிறார்கள், कुछ लोग मेमने को बेच रहे थे, அங்கே வியாபாரம் செய்து அதை பணம் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். वहां पर धंधा करके पैसा कमा रहे थे। இயேசுக்கு கோபம் வந்தது. यीशु को गुस्सा आया, சாட்டை எடுத்தார், उसने कोड़ा उठाया, காசுக்காரருடைய காசு பலகைகள் எல்லாம் தட்டி போட்டார். जो भी सराफे लोग बैठे थे सब सराफों की रुपयों को उलट पुलट कर दिया। இயேசு சொன்னார், और यीशु ने कहा, தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள், आप लोग परमेश्वर के भवन को चोरों का गुफा बना दिया। கர்த்தருடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக்குகிறீர்கள். यहोवा के भवन को चोरों का गुफा बना दिया। இயேசு அன்புள்ளவர், यीशु हमारा प्रेमी है, எல்லாரையும் நேசிக்கிறார். सबसे प्रेम करता है। ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக்குகிறவர்கள் யாரோ लेकिन जो कोई परमेश्वर के मंदिर को चोरों का गुफा बनाता है, அவர்களை சாட்டை அடித்து விரட்டுகிறார். उनको कोड़ों से मारकर भगाता है। தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்கள், परमेश्वर के भवन में आने वाले, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போதிக்கப்படுகிற வேத வசனத்தை கைக்கொண்டு ஜீவிக்கும் போது परमेश्वर के भवन में उपदेश किया जाने वाले वचन का पालन करते समय அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் நன்மை. वो उनके लिए भलाई और आशीर्वाद है। ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து लेकिन परमेश्वर के भवन में आकर தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாய் மாற்றுகிறவர்கள் எவர்களோ जो कोई परमेश्वर के भवन को चोरों का गुफा बना देता है, அவர்களை கர்த்தர் தம்முடைய கையிலே சாட்டை எடுத்து அடிக்கிறார். उनको परमेश्वर अपने हाथों में कोड़े लेकर मारता है। தேவனுடைய பிள்ளை நாம் கவனமாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग ध्यान पूर्वक होना अवश्य है। தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது நல்லது, परमेश्वर के भवन में आना अच्छी बात है। ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்க வருகிறீர்களா? परमेश्वर के भवन में आकर उसकी आराधना करने के लिए आते हो? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதை கைக்கொண்டு அதின்படி நடக்க நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா? परमेश्वर का वचन को सुनकर उसके अनुसार क्रिया करने के लिए आते हो? அது தானும் கெட்டு மற்றவர்களை கெடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய ஆலயத்தை நீங்க கள்ளர் குகையா மாத்திக் கொண்டு இருக்கிறீர்களா? या खुद भी बिगड़कर दूसरों को भी बिगाड़ देने वाले एक चोरों की गुफा बनकर बैठे हो? கர்த்தருடைய ஆவியானவர் கவனித்து பார்க்கிறார். पवित्र आत्मा जी सब कुछ ध्यान पूर्वक देख रहा है। கர்த்தர் ஒரு விஷயம் சொல்லுவார், एक बार पवित्र आत्मा जी कहेगा, இரண்டாம் விஷயம் உணர்த்துவார், दूसरी बार कहेगा, அடிக்கடி உணர்த்தி கொண்டு இருக்க மாட்டார். हमेशा कहते नहीं रहेगा। உழுகிறவன் நிலத்தை பயிரிடுகிற வரைக்கும் जो जोतने वाला होता है वो उस जमीन को कुछ दिन तक जोतेगा, அது குறிப்பிட்ட நாட்கள் உழுகிறார். कुछ दिन के लिए हल चलाएगा, விதைப்பதற்காக அந்த நிலத்தை எல்லா நாளும் உழுது கொண்டு இருக்க மாட்டார். बोने के लिए सदा जोते नहीं रहेगा, குறிப்பிட்ட காலம் உழுத பிறகு விதைகளை தூவுகிறார். कुछ समय तक हल चलाने के बाद बी बोएगा। தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவர் எல்லா நாளும் ஒரு மனுஷனோடு போராட पवित्र மாட்டார். आत्मा जी सदा एक ही व्यक्ति से कभी भी मुकाबला करता नहीं रहेगा, குறிப்பிட்ட நாட்கள் வரையிலும் போராடுகிறார். केवल कुछ दिन तक ही मुकाबला करेगा। ஆனால் அடிக்கடி கர்த்தர் கடிந்து கொண்டு, सदा परमेश्वर तुमसे मुकाबला करते हुए, அடிக்கடி கர்த்தர் போதித்து கொண்டு, सदा परमेश्वर तुमसे उपदेश करते हुए, எவ்வளவு தேவன் பொறுமையா இருந்தாலும் कितना भी परमेश्वर धीरजवंत रहे, ஆண்டுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமையை காண்பித்தால் यदि आज्ञा पालन नहीं करोगे, சாலமோன் ஞானி சொல்லுகிறார், सुलेमान ज्ञानी कहता है, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு हमेशा पीटा जाने से தன் பிடரையே கடினப்படுத்துகிறவன் अपनी कमर को कस लेने वाला व्यक्ति சகாயமின்றி சடுதிலே அவனுக்கு நாசம் உண்டாகிறது. वो अचानक आकस्मिक रूपी से नष्ट हो जाता है। ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது
परमेश्वर के भवन में आते समय கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन को लेना है। கர்த்தர் போதிக்கிற வசனத்தை கைக்கொண்டு ஜீவிக்கணும். परमेश्वर जो वचन यहाँ पर प्रकट करता है उसे ले लेना है। அப்படி நம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கைக்கொண்டு ஜீவிப்போமேயானால் वैसे जब हम परमेश्वर के वचन को सुनकर उसका पालन करेंगे, கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னது போல जैसा परमेश्वर ने नूह से कहा, நம்மையும் பார்த்து சொல்லுவார். हमसे भी कहेगा, இந்த சந்ததிகளுக்குள்ளே உன்னை எனக்கு நீதிமானாய் கண்டேன். इन संतान में के लोगों के बीच में मैंने तुझे धर्मी पाया है। முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. पूरी दुनिया बुराई में पड़ा है। பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த முழு உலகத்தின் மத்தியிலேயே बुराई में पड़ा हुआ इस पूरी दुनिया के लोगों के बीच में உன்னை எனக்கு நீதிமானாய் கண்டேன். मैंने तुझे धर्मी पाया இந்த है। சாட்சி தேவனுடைய பிள்ளைகள் உங்களை குறித்து கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ऐसी गवाही यदि परमेश्वर आपके बारे में कहना है तो கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு परमेश्वर का वचन को सुनकर அவருடைய நியாயங்களின்படி நடந்து उनकी विधियों के अनुसार चलकर நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும். आप लोग सच्चाई से रहना है। அப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து நீதிமான் என்று तब சொல்லுவார். परमेश्वर आपको देखकर धर्मी कहेगा। நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்களேயானால் आप लोग यदि धर्मी बने रहोगे, நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாகும். धर्मियों के लिए जो भी आशीर्वाद परमेश्वर ने कहा है, सारा आशीर्वाद आपके लिए भी हो जाएगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहेंगे। பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். हम बच्चों को जन्माते हैं, पालते हैं। நம்முடைய பிள்ளைகள் பிறந்து வளரும் போது हमारे बच्चे जब बड़े होने लगते சிறு हैं, பிள்ளைகளா இருக்கும் போது जब छोटे रहते हैं, நாம் மடியில தூக்கி வைத்திருக்கும் போது हम जब उनको गोद में उठाकर रखते அந்த हैं, பிள்ளைகள் நம்முடைய மடியில இருந்தே அசிங்கம் செய்து வைத்தால் वो बच्चा भले ही हमारी गोद में ही गंदा कर दे, யாரும் தன் பிள்ளைகள் அசிங்கம் செய்தது என்று சொல்லி பிள்ளையை தூக்கி தூர போட மாட்டார்கள். कोई भी अपना बच्चा गंदगी करता है बोलकर उठाकर फेंकेगा नहीं। அந்த பிள்ளை எவ்வளவு அசிங்கம் பண்ணினாலும் भले वो बच्चा कितने भी गंदगी அந்த फैलाए, பிள்ளையை சுத்திகரித்து கழுவி அந்த பிள்ளையை மடியில தான் வைக்கிறாங்க. उस बच्चे को धोकर साफ करके फिर से गोद में ही रखते हैं। அதே போல उसी तरह தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வருகிற விசுவாசிகள் कलीसिया में आने वाले विश्वासी लोग எவ்வளவு அசிங்கம் செய்தாலும் कितनी भी गंदगी फैलाए, ஆண்டவர்கள் கழுவி மறுபடியும் அதே ஸ்தானத்தில் தான் நிறுத்துகிறார். परमेश्वर उनको शुद्ध करके फिर से उसी स्थान पर खड़ा करता है। அதற்கு மாறாக उसके उलट கர்த்தரை விட்டு விலகி परमेश्वर से दूर होकर, கர்த்தரை விட்டு தூரமாய் போகும்போது परमेश्वर से दूर जब हो जाते அந்த हैं, ஜனங்களுக்கு கர்த்தருடைய கோபம் உண்டாகிறது. उन पर परमेश्वर का क्रोध भड़कता है। எவ்வளவு சுத்தம் செய்து பிள்ளைகளை வைத்தாலும் कितना भी शुद्ध करके बच्चे को गोद में रखे, அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது वो बच्चे जब बड़े हो जाते हैं, பிள்ளை உங்கள் சொல்லு கேட்காமல் बच्चा आपकी बात न मानते हुए உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் போது आपका विरोध क्रिया करते समय அந்த பிள்ளையின் மீது தாய்க்கோ தகப்பனுக்கோ வருத்தம் உண்டாகிறதே அல்லாமல் उस बच्चे पर माँ या पिता को दुख होता है, அந்த பிள்ளைகளை குறித்து பெற்றோர் சந்தோஷப்பட முடியல. बल्कि उस बच्चे के प्रति माता पिता आनंदित नहीं அதே होते हैं। போலத்தான் उसी प्रकार விசுவாசிகளாய் வருகிறவர்கள் विश्वासी लोग जो होते हैं, அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக वे लोग को शुद्ध करने के लिए குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். कुछ समय तक पवित्र आत्मा जी उनसे बातें करते रहता है। அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது நல்லது. कुछ समय के पहले ही उद्धार का आनंद पालोगे तो भला है। அந்த நாட்கள் கடந்து போகும்போது यदि वो समय बीत जाएगा, கர்த்தருடைய எச்சரிப்பு அல்லது கர்த்தருடைய சிட்சை கடந்து வரும். परमेश्वर की ताड़ना या परमेश्वर की चेतावनी आ தேவனுடைய पड़ेगी। வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். जो परमेश्वर की विधियों को मानकर उस पर चलते हैं वो धन्य है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளும் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். हम धर्मी लोग बने रहना है। நாம் நீதிமான் என்று சொல்லி நம்மை நாமே சொல்லிக் கொள்கிறோம். अपने आप को कहते हैं कि मैं धर्मी हूँ। நாம் நீதிமான்களாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். हम चाहते भी हैं कि हम धर्मी बनना है, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கிரியைகளை அதை காண்பிப்பதில்லை. लेकिन अपनी क्रिया में हम प्रकट नहीं करते हैं। பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி இருந்தார். बिलाम नामक एक भविष्यद्वक्ता था। அந்த தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. उस भविष्यद्वक्ता के अंदर एक छोटी सी आशा, அவர் சொல்லுகிறார், वो कहता है நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்கணும். जैसा धर्मी मरता है वैसा ही मैं मरूं। நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்கணும். जैसा धर्मी मरता है वैसा मैं मरूं। இந்த ஆசை அவனுக்குள்ள இருந்தது.
இருந்தது. ये छोटी सी आशा उसके मन में थी, ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் लेकिन वो भले ही एक भविष्यवक्ता था, அவனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக இருந்தது. उसका जिंदगी परमेश्वर के विरोध था। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தெலிலா என்கிற ஒரு ஸ்திரீயை கண்டு तेनीला नामक एक स्त्री को देखकर அவள் மீது ஆசைப்பட்டு उस पर इच्छा करके அந்த தெலிலாளின் மடியில போய் படுத்தார். तेलीला के गोद में जाकर सो गया। தேவனுடைய பிள்ளைகள், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ये परमेश्वर को प्रिय न लगा। கர்த்தர் பார்த்தார், परमेश्वर ने देखा இவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கிறது. इसके मन में एक इच्छा है நான் நீதிமானை போல மரிக்க வேண்டும். कि मैं धर्मी के समान मरूं। அந்த ஆசை நல்லது, वो इच्छा तो अच्छा है, ஆனால் கிரியை இல்ல. लेकिन क्रिया नहीं है, கிரியை இல்ல. क्रिया नहीं है। கர்த்தருக்கு பிரியமில்லாத பெண்ணை சிநேகித்தவள் மடியில போய் படுக்கிறார். जो परमेश्वर को प्रिय नहीं है वैसे स्त्री के गोद में जाकर सोता है। எந்த பெலிஸ்தர்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த மனுஷனை தெரிந்தெடுத்தாரோ, जिन पलिश्तियों को नष्ट करने के लिए परमेश्वर ने इस व्यक्ति को चुन लिया அவனுடைய था, முடிவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். उसके आखिर अंत में हम देखते அவன் हैं கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், उसकी आंखें निचोड़े गए हुए, அவன் வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டு वो एक मजाक का वस्तु बनकर அந்த பெலிஸ்தர்களோடு கூட சேர்ந்து அவனும் செத்து போனார். उन फिलिस्तियों के साथ मिलकर वो भी मर गया, அவர்களோடு சேர்ந்து செத்து போனார். उनके साथ मिलकर मर गया। அவன் விருப்பம் நல்லது, उसकी चाहत अच्छी थी, ஆனா முடிவு அப்படி அல்ல. लेकिन अंत वैसा नहीं காரணம் था। என்ன? इसका कारण क्या है? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. परमेश्वर की वचन की पालन नहीं किया, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. उसने परमेश्वर की बातों को नहीं माना। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा அவன் நசரேய விரதமுடையவனாய் இருக்கணும். वो एक नासरी व्रत का है, அவன் திராட்சை செடியிலிருந்து உண்டாகிற எந்த ஒரு பொருளையும் புசிக்க கூடாது. वो जो दाखलता से आने वाले कोई भी फल या कुछ भी नहीं खाना है। கர்த்தருடைய வார்த்தை கேட்டான், ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. उसने परमेश्वर की बात को तो सुना लेकिन उसके अनुसार नहीं किया। ஆனபடினால இந்த நீதிமான தீர்க்கதரிசியாகி பிலேயாம், इसलिए ये भविष्यवक्ता बिलाम, அவனுடைய வாழ்க்கையும் சத்ருவோடு கூட சேர்ந்து அழிந்து போனது. उसका जीवन भी शत्रुओं के संग नष्ट हो गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது நல்லது. परमेश्वर की बात सुनना अच्छी बात है, அதை கை கொண்டு கடைபிடித்து ஜீவித்தால் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாய் இருப்பீர்கள். लेकिन उसका पालन करोगे तो ही परमेश्वर की नजर में धर्मी बनोगे। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மத்தேயு 23வது அதிகாரம் मत्ती 23वां अध्याय அந்த 35வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, उसके 35वां वचन में हम इस प्रकार पढ़ते हैं, நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப் பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि धर्मी हाबिल का लहू, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம். धर्मी हाबिल का लहू। வேதத்தில் நம்ம மறுபடியும் வாசிப்போமேயானால், फिर से यदि हम पढ़ेंगे அந்த எபிரேயர் நிருபம் इब्रानियों की पुस्तक அவருடைய 11வது அதிகாரம், उसके 11वां अध्याय, எபிரேயர் 11 इब्रानियों 11 அவருடைய 4வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், उसके 4वां वचन को यदि हम पढ़ेंगे, விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். விசுவாசத்தினாலே विश्वासी से நோவா ஆபேல் காயினை பார்க்கிலும் கொழுமையான பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினார். हाबिल ने कैन से उत्तम बलिदान परमेश्वर के लिए चढ़ाया அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். और उसी के द्वारा उसके धर्मी होने की गवाही भी दी गई। நீதிமான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. धर्मी करके पवित्र शास्त्र में लिखा गया है, நீதிமானுடைய ரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. धर्मी का लहू करके लिखा गया இந்த है। நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் பேசுகிறது. ये धर्मी आबिल का लहू अभी भी बातें करता है। இவன் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு கொழுமையான பலிகளை செலுத்தின போது विश्वासी से हाबिल ने जब परमेश्वर के लिए भेड़ चढ़ाया அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். वो धर्मी कहा गया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் நீதிமான்களாக வேண்டுமானால் हमें भी धर्मी बनना है तो கர்த்தருக்கென்று கொடுக்கிறவைகள், परमेश्वर के लिए जो देते हैं, கர்த்தருக்காக நாம் பலியிடுகிறவைகள் परमेश्वर के लिए जो बलिदान चढ़ाते हैं, கொழுமையான
கொழுமையானதா இருக்க வேண்டும். वो एकदम उत्तम और चर्बीला हो। காயினை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். कैन के बारे में हम पढ़ते हैं। காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். कैन जो है खेती में काम करता था। இந்த ஆபேல் மந்தைகளை மேய்க்கிறவனானான். ये हाबिल जो भेड़ बकरियों को चराता था। காயின் தன் விளைச்சல்லே சிலவற்றை பிரித்தெடுத்து காய்கறிகளை கொண்டு காணிக்கை செலுத்துகிறார். और ये कैन जो है अपनी वस्तुओं में से जो प्रथम फल है उसे ले जाकर परमेश्वर को देता था। ஆனால் ஆபேல் அப்படி அல்ல. लेकिन हाबिल वैसा नहीं था। தன் மந்தையில் முதற்பேறானவைகள் எல்லாம் தனியாய் பிரித்து எடுக்கிறார். अपनी भेड़शाला में जो भी प्रथम फल है उसे वो अलग कर रख देता था। அவனுக்கு எவ்வளவு ஆடுகள் இருந்ததோ தெரியாது. उसके पास कितने भेड़ बकरियां थी मालूम ஆனா नहीं। முதற்பழங்களை எல்லாம் பிரித்து எடுக்கிறார். लेकिन उनमें से जो प्रथम है उसी को अलग करता था। அந்த முதற்பழங்களை பிரித்தெடுத்து उस प्रथम को अलग करके அந்த முதற்பழங்களுக்கு நடுவிலே கொழுமையானவைகளை பிரித்தெடுத்து उस प्रथम फल में से जो चर्बीला और हष्ट पुष्ट है उसे अलग करके அதை கர்த்தருக்கு என்று பலி செலுத்துகிறார். उसे वो परमेश्वर के लिए दान देता था। முதற்பழங்களை எடுக்கிறார். प्रथम फल लिया, அந்த முதற்பழங்களுக்கு மத்தியிலேயும் கொழுமையானவைகளை பிரித்தெடுக்கிறார். प्रथम फल में भी जो चर्बीला और हष्ट पुष्ट है उसे अलग किया அந்த கொழுமையானவைகளை கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். और जो उस उत्तम बलिदान को उसने परमेश्वर के लिए चढ़ाया। கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தார். ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். परमेश्वर ने हाबिल को स्वीकार लिया और हाबिल के दान को भी स्वीकार लिया। அவன் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினபடியினால் उसने कैन से बढ़कर उत्तम बलिदान चढ़ाया, इसलिए அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். वो धर्मी कहलाया गया। அல்லேலூயா हालेलुया हालेलूया हालेलुया। தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டுமானால் यदि हमें परमेश्वर की नजर में धर्मी बनना है तो நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறது மேன்மையானதாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लिए जो भी देंगे वो उत्तम हो। கொடுக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். जो देते हैं उसमें बड़ा आनंद है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கொடுக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். परमेश्वर के लोग हमारे देने से बहुत आनंद है। முதற்பழங்களை பிரித்து எடுக்கிறார். प्रथम फल को अलग करता है, அதிலும் கொழுமையானவைகளை தனியாய் பிரித்து எடுக்கிறார். उसमें भी जो चर्बीला है उसे अलग करता है அதை கர்த்தருக்கு என்று கொடுக்கிறார். और उसे परमेश्वर के लिए भेंट चढ़ाता தேவனுடைய है। பிள்ளைகள் நாம் கர்த்தருக்கு என்று எதை கொடுக்கிறோம்? प्यारे परमेश्वर के लोग, हम परमेश्वर के लिए क्या दे रहे हैं? கர்த்தருக்கு கொடுப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். परमेश्वर को देने में बहुत आनंद होता है। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में यदि पढ़ोगे, மக்கதோனியா தேசத்தில் உள்ள மக்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். मक्केदोनिया देश के लोगों के बारे में पवित्र शास्त्र में लिखा गया है। 2 கொரிந்தியர் 8:2 நீங்கள் வாசிப்பீர்களானால் दूसरी कुरिन्थियों की पुस्तक 8वां अध्याय दूसरा वचन में इस प्रकार लिखा गया है। மக்கதோனியா மக்கள் अब मक्केदोनिया के लोग கொடிய உபத்திரவத்திலே இருக்கிறார்கள். भयंकर उपद्रव में पड़े थे, அதிகமான உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறார்கள். अधिक सा उपद्रव और क्लेश के बीच में थे। அதிக உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகிற வேளைகளிலே अधिक क्लेश में उपद्रव में परखा जाते समय அவர்கள் கொடிய உபத்திரவத்தில் இருந்தாலே, वो भले ही क्रूर उपद्रव में थे, கொடிய வறுமையின் மத்தியிலே இருந்தாலே, भले भयंकर कंगालपन में थे, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் अपने परिपूर्ण आनंद के कारण மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். अधिक उदार पूर्वक उन्होंने दिया, மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். अधिक उदार पूर्वक उन्होंने दिया। கொடுப்பதற்கு ஒரு கிருபை வேணும். देने के लिए भी अनुग्रह होना जरूरी है। அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். मक्केदोनिया के लोगों को जो अनुग्रह हमने प्रचार किया है वही अनुग्रह हम तुमको भी प्रचार कर रहे हैं। மக்கதோனியா தேசத்தில் உள்ள சபைக்கு தேவன் அருளிய கிருபை, मक्केदोनिया देश के लोगों की, कलीसिया के लोगों को परमेश्वर ने दिया हुआ अनुग्रह, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன? इनको दिया हुआ अनुग्रह क्या है? தாங்கள் கொடிய உபத்திரவத்திலே, வறுமையின் மத்தியிலே, தரித்திரத்தின் மத்தியிலே இருந்தபோது भले वो खुद बारी कंगाल में और दरिद्रता में थे, ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தோடு, लेकिन परिपूर्ण आनंद के साथ உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள். उदार पूर्वक देते थे। இதற்கு ஒரு கிருபை வேணும். इसे भी एक अनुग्रह होना जरूरी है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே இப்படிப்பட்ட கிருபை இல்லாவிட்டால், यदि हमारे अंदर ऐसा अनुग्रह न हो, ஆண்டவருக்கும் கொடுக்க மனசு வராது, மனுஷர்களுக்கும் கொடுக்க மனசு வராது. आप परमेश्वर के लिए भी देने के लिए इच्छा न करोगे और इंसान के लिए भी देने की इच्छा न करोगे। நீதிமான் பசி உள்ளவனுக்கு தன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். धर्मी जो होता है वो भूखों को अपना रोटी देता है। நீதிமான் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கிறார். धर्मी जो नंगा होता है उसे कपड़े ओढ़ता है। கொடுக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். देने के लिए भी अनुग्रह होना जरूरी है। இந்த கிருபை இல்லாதவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ये अनुग्रह
जिसके अंदर नहीं है वो नहीं दे पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கோழி ஒரு முட்டை விட்டா यदि मुर्गी एक अंडा दे, அது முட்டை விட்ட உடனே அந்த கோழி கக்கரிக்கிறது, तुरंत वो क्या करने लगता है? आवाज निकालने लगता அதோடு है। சேர்ந்து எல்லா கோழிகளும் சேர்ந்து और கொக்கரிக்கிறது। उसके साथ साथ जितने मुर्गियां रहते हैं बाजू में, सब वैसी आवाज அப்ப வீட்டுல निकालने நம்ம लगते என்ன हैं। வேலை செய்து கொண்டிருந்தாலும் भले हम घर में कुछ भी काम करें, கோழி கக்கரிக்கிற சத்தத்தை கேட்ட போது जैसे ही मुर्गी की भागने की आवाज सुनती है, உடனே தெரியும் तुरंत मालूम पड़ता है கோழி முட்டை விட்டுருக்கு। कि मुर्गी अंडा दिया है। நம்மளால முடியுமானா நம்ம ஓடி போய் எடுத்துக்கலாம்। यदि हम होते तो जाके दौड़ के उठा लेंगे। இல்ல பிள்ளைகள் இருப்பார்களேனா यदि बच्चे होंगे, போய் பாரு கோழி முட்டை விட்டுருக்கு, போய் எடுத்துட்டு வா। जा बच्चे को बोलेंगे जाके देख अंडा दिया है क्या मुर्गी ने। ஒரு கோழி முட்டை விட एक मुर्गी के अंडे देने से இருக்கிற அத்தனை கோழியும் கக்கரிக்குது। जितनी मुर्गियां रहती है सब चिल्लाने அநேக लगते हैं। விசுவாசிகள் கொடுக்கிற காரியம் இப்படித்தான் இருக்கு। आज कई लोगों के विश्वासी लोग देते ऐसी हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது जब परमेश्वर के लिए कुछ बातें करते हैं, அந்த காரியத்தை ஊரெல்லாம் சொல்லுகிறார்கள்। उन बातों को पूरे गांव भर डिटोते இயேசு சொன்னார், हैं। पर यीशु ने कहा, உன் வலதுகை செய்வதை உன் இடதுகை அறியாதிருப்பதாக। तेरा दाहिने हाथ से जो तुम करते हो वो बाया हाथ को न உன் जाने। வலதுகை செய்கிறது உன் இடதுகை तुम அறியாதிருப்பதாக। दाहिने हाथ से जो करते हो वो बाया हाथ न जाने। இப்படி நீ செய்வாயானால் ऐसा यदि तुम करोगे உன் பிரதிபலனை நீ அடைந்தாயிற்று। तब तुम्हारे प्रतिफल को तुमने पा चुका உனக்கு है। பரலோகத்தில் கிடைக்கக்கூடிய பிரதிபலன் இது பூமியிலே கிடைக்கும்। तुम्हारे स्वर्ग में जो मिलने वाला प्रतिफल पृथ्वी में ही मिल गया है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது। परमेश्वर के लोगों के लिए जो हम देते हैं वो दूसरे किसी को ना बताएं। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்। अपने आप को जांच के देखिए। நான் நீதிமான் என்று சொல்லுகிறோம், हम अपने आप को धर्मी कहते हैं। வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது। क्रिया के बिना जो विश्वास है वो मरा हुआ के समान है। கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது। क्रिया के बिना जो विश्वास है वो मरा हुआ है। ஆண்டவருடைய பிள்ளைகள் மனுஷனுடைய புகழ்ச்சி கண்ணீர் வருவிக்கும்। मनुष्य की प्रशंसा में फंदा ले आता है। வாயினால் புகழுவார்கள், मुंह से प्रशंसा तो करेंगे, இருதயமோ பயங்கரமான அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது। लेकिन मन तो पूरी तरह से अशुद्धता में भरी है। ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் மனுஷர்கள் உங்களை புகழும் போது கவனமாய் இருங்க। इसलिए इंसान जब आपकी बढ़ोतरी करते हैं, प्रशंसा करते हैं, तो बड़े ध्यानपूर्वक रहो। அவர்கள் உங்கள் கால்களுக்கு கண்ணீர் விரிக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள்। वे आपकी पैरों में जाल बिछा रहे हैं, इसे भूल नहीं जाना। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, இயேசு சொன்னார், यीशु ने कहा, நீ உன் பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வரும்போது तुम जब अपनी बलि वेदी पर आकर दान चढ़ाने நீ आओगे, காணிக்கை செலுத்த வரும்போது जब तुम दान चढ़ाने आओगे, அங்கே உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டென்று நினைவு கூர்வாயாக। वहां पर यदि तू स्मरण करे कि तेरे भाई के और तेरे बीच में कुछ मतभेद है, அங்கே உன் காணிக்கை வைத்துவிட்டு वहीं पर तू अपना दान छोड़ दे। போய் உன் சகோதரனோடு கூட முன்பாக ஒரு ஒப்புரவாகி पहले जाकर तू अपने भाई से मेल मिलाप कर। உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி விட்டு तेरे भाइयों से मेल मिलाप करने के बाद திரும்ப வந்து உன் காணிக்கையை செலுத்து। फिर आकर तू अपना भेंट चढ़ा। அப்ப சகோதரன் மீது கசப்பை வைத்துக்கொண்டு भाई के प्रति अपने मन में कड़वाहट रखते हुए கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினால் கர்த்தரை அங்கீகரிக்க மாட்டார்। परमेश्वर को दान देने से परमेश्वर उसे नहीं स्वीकारेगा। யாவரோடு சமாதானமாய் இருக்கணும், सबसे शांति से मेल मिलाप से रहे, எல்லாரோடு சமாதானமாய் இருக்கணும், सबके साथ शांति से मेल मिलाप से रहे, ஆனா எல்லாரோடு ஐக்கியமாய் இருக்க கூடாது। लेकिन सबके साथ संगति न रखे। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு, हमारा संगति और सहभागिता केवल परमेश्वर यीशु मसीह के साथ கர்த்தரோடு இருக்கிற விசுவாச மக்களோடு இருக்கணும்। और जो परमेश्वर के साथ साथ चलते हैं वैसे लोगों के संग रहे। சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், कुछ विश्वासी लोग हैं, தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய முன்னேற்றத்தை பொறுக்க மாட்டார்கள்। दूसरों की बढ़ोतरी देख नहीं पाते நம்முடைய हैं। வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? கர்த்தருக்காக கொடுக்கிற கனி அல்லது கர்த்தருக்காக கொடுக்கிற பலி கொழுமையானதா இருக்குது। परमेश्वर के लिए जो बलिदान चढ़ाते हैं, जो फल देते हैं, वो एकदम ही प्रतिष्ठित और प्रथम हो। இயேசுவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், यीशु के बारे में हम पढ़ते हैं, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து यीशु जब भवन में प्रवेश किया, காணிக்கை பெட்டியின் எதிராக உட்கார்ந்திருந்தார்। दान पेटी के सामने बैठा था। இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு காணிக்கை பெட்டிக்கு வலதுபுறமாய் உட்கார்ந்திருந்தார்। और एक जगह पर लिखा है कि यीशु मसीह दान पेटी के दाहिने ओर बैठा था। காணிக்கை என்பது ஆராதனையின் ஒரு பாகம்। दान
दान लेना ये एक आराधना का हिस्सा है। கர்த்தர் காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து இருக்கிறார். परमेश्वर दान पेटी के सामने बैठा है। இந்த காணிக்கை பெட்டியில எல்லாரும் வந்து காணிக்கை போட்டார்கள். इस दान पेटी में सब लोगों ने आकर दान दिया। ஐஸ்வர்யவான்கள் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். जो ऐश्वर्य लोग थे अपने पास जो बहुतायत से उसमें से थोड़ा दिया। ஒரு ஏழை விதவை வந்தாள். लेकिन वहां पर एक गरीब विधवा आई, அவள் 2 காசை போட்டாள். वो केवल वहां पर 2 दमड़ी डाली। இயேசு சொன்னார், यीशु ने कहा ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் தங்கள் ஐஸ்வர்யத்தின் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். धनवान लोग जो आए थे वो अपनी बहुतायत से दिए थे, ஆனால் இந்த ஏழை விதவை 2 காசு போட்டாள். लेकिन ये गरीब विधवा ने केवल 2 दमड़ी दी। அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் उन सबसे இந்த बढ़कर ஏழை விதவையே அதிகமாய் போட்டாள் என்று इस சொன்னார். गरीब विधवा ने ही बहुत दिया है। காரணம் என்ன? इसका कारण क्या இந்த है? ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த அத்தனையும் போட்டு விட்டார். ये गरीब विधवा जो अपनी जीवन के लिए रखी थी सब डाल दी। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर के लोग परमेश्वर में देखता நாம் है। கொடுக்கிற காணிக்கை அல்லது பலி கொழுமையானதா இருக்கணும். हम जो भी दान देते हैं, भेंट वस्तु देते हैं, बलिदान वस्तु देते हैं, सब एकदम ही प्रथम हो और प्रतिष्ठित हो। கர்த்தர் அங்கீகரிக்கிற காணிக்கை, கர்த்தர் அங்கீகரிக்கிற பலியா இருக்குது. परमेश्वर के द्वारा स्वीकारा जाने वाला दान हो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखेंगे। தேவனுடைய பிள்ளைகள் प्यारे परमेश्वर के சபையில लोग, வருகிறது நல்லது. कलीसिया में आना अच्छी बात சபையில है। யாவரோடு நீங்கள் சமாதானமா இருங்க. कलीसिया में सबके साथ मेल मिलाप से रहो, ஆனா எல்லாரோடு ஐக்கியமா लेकिन இருக்காதீர்கள். सबके साथ संगति मत रखो। ஐக்கியம் என்பது கர்த்தரோடு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு. संगति केवल परमेश्वर के साथ और परमेश्वर के लोगों के சபைக்கு साथ। வருகிற விசுவாசி அத்தனையும் விசுவாசி அல்ல. कलीसिया में आने वाले सब कोई विश्वासी नहीं है। கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை கைக்கொண்டு ஜீவிக்கிறவர்கள் உத்தமர்கள், நீதிமான்கள், விசுவாசிகள். जो कोई परमेश्वर के वचन के अनुसार चलते हैं, उसके नियमों का पालन करते हैं, वही व्यक्ति विश्वास या धर्मी और उत्तम व्यक्ति है। அதனால் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடு சமாதானமா இருங்கள், ஐக்கியமா இராதீங்க. इसलिए प्यारे परमेश्वर के लोग सबके साथ मेल मिलाप से रहो, लेकिन संगति नहीं रखना। பிரிவினை உண்டாக்குகிறேன்னு நினைக்காதீங்க. ये मत सोचो कि मैं आप लोग को अलग कर रहा हूँ। கர்த்தரே சொல்லுகிறார், परमेश्वरी कहता है சகோதரன் ஒருவன் தவறு செய்வானானால் यदि कोई भाई गलत काम करे, அவன் தனிமையா இருக்கையில் அவனோடு கூட பேசு. अकेले होते समय उससे बात कर। அவன் அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடாவிட்டால் यदि वो उसे नहीं सुने, 2 பேரை உன்னோடு கூட இன்னொரு ஆளை சேர்த்து கொண்டு போய் பேசு. अपने साथ 2 जन को लेकर जा। அதற்கும் அவன் செவி கொடுக்காவிட்டால் यदि वो उसकी भी बात न माने, சபையின் மூப்பர்களில் சில பேரை கூட்டிக் கொண்டு பேசு. कलीसिया के कुछ पुरखों को ले जाकर बातें कर। அதற்கும் அவன் செவி கொடாமல் போனால் उनकी भी बात यदि वो न माने, அவன் அந்நியனும் பரதேசியுமாய் இருப்பானாக. वे अन्य और परदेशी माना जाए। அவன் அவன் இஷ்டத்துக்கு விட்டுருந்தார். उनको उनकी मनमानी के अनुसार छोड़ दे। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து கைக்கொண்டு நடக்கிறவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். हमारी संगति और हमारी मेल मिलाप केवल उन्हीं के साथ रहे जो परमेश्वर की बातों को मानकर चलते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சிலர் அப்படி பேசுவாங்க. कुछ लोग ऐसे बातें करेंगे। ஒரு விசுவாசி உண்டு, एक विश्वासी है, அவங்க வாயை திறந்தாலே பொய். वो मुंह खोलते ही झूठ, வாயை திறந்தாலே பொய். मुंह खोलते ही झूठ। எனக்கு அந்த காரியம் முதல்ல தெரியல. मैं पहला उसे नहीं जानती थी, அதனால அவங்க பேசும்போது அவங்க கிட்ட இருந்து வார்த்தைகளை கேட்டுட்டே இருப்பேன். इसलिए वो जो भी बोलते थे वो मैं सुनती थी। சில நாட்களுக்கு பிறகு அவர் வாயை திறந்தாலே பொய் என்பது அறிய வந்தது. कुछ दिन बाद मालूम पड़ा ये जो भी कहते हैं सब झूठ बोलते हैं। அதோடு பேச்ச நிறுத்திட்டேன். उसी में मैंने बात करना रुका दिया। ஏன்? क्यों? அவங்க பொய்யான வார்த்தையை கேட்டு நம்முடைய செவியும் கரைப்படுகிறது, இருதயமும் கரைப்படுகிறது. उनकी झूठी बातों को सुनकर हमारा कान भी पक जाता है, मन भी क्लेश हो जाता है। இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகள் நேரமெல்லாம் வீணாய் போகிறது. दूसरा हमारा समय व्यर्थ हो जाता है। அதுவும் ஒரு விசுவாசி தான். वो भी एक विश्वासी है, அதுவும் காணிக்கை கொடுக்கதா செய்யுது. वो भी दान देते हैं, ஆனா வாயிலிருந்து புறப்பட்டு வருவது எல்லாமே பொய். लेकिन मुंह से जो भी बातें निकलती है सब झूठ। தேவனுடைய பிள்ளைகள் பொய்யான வார்த்தைகளுக்கு உங்கள் செவிகளை விளக்குங்கள். झूठी बातों से अपनी कान को फेर लो। அதனால ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கட்டும். इसलिए हमारा संगति केवल परमेश्वर के संग रहने दो। ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு இருக்கட்டும். संगति परमेश्वर के लोगों के साथ रहने दो। நமக்குள்ள நல்ல பகுத்தறிவு வேணும். हमारे अंदर एक अच्छा परखने की शक्ति हो। ஒரு ஆறு தண்ணி ஓடுது. एक नदी बहने लगा, அந்த ஆத்துல நிறைய மீன்கள் இருக்கிறது. उस नदी में बहुत मछलियां थी। அந்த ஆத்து ஓரத்துல ஒரு கொக்கு நின்னு இருக்கு. उस नदी के बाजू में एक बड़ा बगला, அது நின்னுட்டு இருக்கு.
वो खड़ा था அது அழுது और वो रोने लगा, ரொம்ப அழுதுட்டே இருக்கு. बहुत रोने लगा। அவங்கள மீன்கள் பாக்குது, और मच्छी को भी देखा, ஐயோ இந்த கொக்கு ஏன் அப்படி அழுது? तो मच्छी लोगों ने देखा ये बगला क्यों रो रहा है கொக்கிட்ட इतना। போய் மீன்கள் கேக்குது, तब मच्छी ने बगले से पूछा, நீ ஏன் அப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? तू क्यों बैठ के इतना रो रहा है। ஐயோ உங்களை நினைச்சுதான் நான் அழுறேன். तब वो बगला कहने लगा, मैं आप ही लोग की चिंता करके ही रो रहा हूँ। எங்களை நினைச்சு ஏன் அழணும்? तब मच्छी ने पूछा, हमारी चिंता में क्यों रो रहे हो। அந்த கொக்கு சொல்லுது, तब बगला ने कहा, இந்த வாத்துல தண்ணி இருக்கு, ये नदी में पानी है அதனால நீங்க உயிரோட இருக்கிறீங்க. इसलिए तुम जिंदा हो। இந்த ஆறு வற்றி போக போகிறது. एक दिन होने वाला है कि ये नदी सूख जाएगा। இந்த ஆத்துல உள்ள தண்ணி எல்லாம் வத்தி போயிட்டுனா इस नदी का पानी सूख जाएगा तो நீங்க எல்லாம் செத்து போவீங்க. तुम लोग सब मर जाओगे। அத நினைச்சுதான் நான் அழுறேன். ये सोच के मैं रो रही हूँ। மீன்கள் கேக்குது, तब मच्छियों ने कहा, அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? तो उसके लिए हम क्या करें। அந்த கொக்கு சொல்லுது, तब उस बगला ने कहा, பக்கத்துல இன்னொரு ஆறு இருக்கு, पास में और एक नदी है, அதுல ஒரு நாள் தண்ணி வத்தாது. उसमें कभी पानी सूखेगा नहीं। அந்த ஆத்துல நீ உங்களை கொண்டு போட்டா उस नदी के अंदर यदि मैं आपको उठाकर डाल दूं, அந்த ஆத்துல வருஷம் முழுசும் தண்ணி இருக்கு. उस नदी में साल भर पानी बहते रहेगा। நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். इसलिए तुम किसी बात की चिंता मत करो। அதனால इसलिए நான் உங்களை ஒவ்வொருத்தரையா தூக்கி கொண்டு அந்த ஆத்துல கொண்டு போடுறேன். मैं तुम लोग को एक एक करके उठा कर जाके उस नदी में डाल देता हूँ। பகுத்தறிவு இல்லாத இந்த மீன்கள் ये मच्छी जो उसकी बातों को नहीं समझा, சரி என்று ஒத்துக்கொண்டன. ठीक है बोल के मान लिया। இந்த கொக்கு ஒவ்வொரு மீனா பிடித்து பிடித்து விழுங்கினது. ये बगला ने क्या किया, एक एक मच्छी उठा कर खाने लगा। அதுக்கு வயிறு நிறைந்தது. उसका पेट भर गया। அந்த மற்ற மீன்களை எல்லாம் பிடித்து பிடித்து வெயில்ல காய வச்சுட்டு बाकी जितने मच्छियां थे सबको पकड़ कर धूप में सुखा दिया। பகுத்தறிவு இல்லாத மீன்கள் அழிந்து போனது. जिसको परखने की शक्ति नहीं होती है, सारे मछलियां नष्ट हो गई। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் மீது பரிதாபப்படுகிறது போல பேசுகிற ஆட்கள் உண்டு. कुछ लोग रहेंगे जो आप पर बहुत ही अफसोस करते हैं। உங்களுக்கு முன்பாக மாய்மாலம் பண்ணி கொண்டு கண்ணீர் வடிக்கிற ஆட்கள் உண்டு. आपके सामने आपकी बहुत ही ध्यान रखने वाले समान आंसू बहाएंगे। நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களா இருக்க வேண்டும். आप लोग को अच्छी परखने की शक्ति हो। பகுத்தறிவு உள்ளவர்களா இருக்க வேண்டும். आपको परखने की शक्ति हो। அப்படிப்பட்ட மக்களை விட்டு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் விலகி இருக்கணும். वैसे लोगों से दूर रहिए, விலகி இருக்கணும். दूर रहिए। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நாம் கர்த்தருக்காக இந்த ஆபேல் கொழுமையானவைகளை கொடுத்தார். वैसे ये हाबिल ने परमेश्वर के लिए उत्तम बलिदान चढ़ाया। அதுல ஒரு பெரிய சந்தோஷம் மக்கதுனியா நாட்டு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு. उसमें मकदूनिया के कलीसिया के लोगों को बड़ा आनंद। அந்த கிருபை நமக்கு வேணும். वो अनुग्रह हमें भी अवश्य है। அந்த கிருபை வேணும். वो अनुग्रह हमें भी अवश्य है। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நான் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். परमेश्वर की नाम की महिमा के लिए कह रही हूँ। நான் காணிக்கை கொடுக்கும்போது जब मैं दान देती हूँ, என் கையில இருக்கிற ரூபா நோட்ல எல்லாம் मेरे पास जितना भी रुपये का नोट होता है, பெரிய நோட்டெல்லாம் எடுத்து காணிக்கை கொடுப்பதற்கு வைப்பேன். बड़ा नोट जो होता है उसको रख देती हूँ अलग से दान देने के लिए। எல்லா பெரிய நோட்டுகளையும் ஒன்று போல சேர்த்து வச்சு सब बड़ा नोट एक करके, அதுலயும் சுத்தமா புதுசா இருக்கிற நோட்டை தனியா தூக்கி வைப்பேன். उसमें भी जो शुद्ध और एकदम ही नीट और नया दिखता है वो सारा नोट उठाकर अलग रख दूंगी। அதை பிரித்து எடுத்து நான் காணிக்கை கொடுப்பேன். उसे ले जाकर ही दान में देती हूँ। அதைத்தான் ஆபேல் செய்தான். वैसे ही हाबिल ने किया, முதற் பலன்களை எல்லாம் தனியா பிரிச்சான். प्रथम फल को अलग किया। அந்த முதற் பலன்கள் மத்தியிலையும் கொழுமையா இருக்கிறதை தனியா பிரித்தான். प्रथम फल में भी जो उत्तम है उस बलिदान को दिया அதை கர்த்தருக்கு என்று செலுத்தினார். और उसे ही उसने परमेश्वर के लिए चढ़ाया। கர்த்தரை அங்கீகரித்தார். परमेश्वर ने उसे ग्रहण किया। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம்? प्यारे परमेश्वर के लोग हम कैसे நம்ம हैं? வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. हमारा दाहिने हाथ से जो हम करते हैं वो बायां हाथ न जाने। தேவனுடைய பிள்ளைகள் நம் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் प्यारे परमेश्वर के लोग यदि हमें धर्मी कहा जाना है तो கர்த்தருக்காக கொழுமையானவைகளை கொடுக்க வேண்டும். जो भी परमेश्वर के लिए उत्तम है उस उत्तम पदार्थ को दे। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தேவனுடைய பிள்ளைகள் நாம் செலுத்துகிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலியும் கொழுமையா இருக்கணும். हम जो भी स्तुति की बलि चढ़ाते सब चर्बिला हो। உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. होठों का बलि जो है वही स्तुति का बलि। அப்ப உதடுகளிலிருந்து புறப்படுகிற காளை ஸ்தோத்திர பலி, ओठों से निकलने वाली जो सांड सा बलि है वो स्तुति क्या बलி है? அது
கொழுமையானதா இருக்கணும். वो चर्बीला हो, வறண்டு போன ஸ்தோத்திரம் அல்ல. वो सूखा हुआ नहीं हो। நமக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அதற்கேற்றாற்போல கொழுமையான ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். जितना बल है, जितना ताकत है, उतनी ताकत लगाकर स्तुति करें। இன்னைக்கு அநேகர் தூங்கிட்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ங்கறாங்க. आज कई लोग सोते हुए ही स्तुति 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 करते அது हैं, தூக்கத்தின் ஆவி அவர்களை விட்டு விலகுவதாக. उनके अंदर नींद की आत्मा निकल जाए, தூங்கிக்கிட்டே ஸ்தோத்திரம் போடுறாங்க. सोते हुए ही धन्यवाद कहते हैं। சிலருடைய வாழ்ந்து வருகிற ஸ்தோத்திர பலி வறண்டு போனதா இருக்கு. कुछ लोगों के मुंह से निकलने वाली धन्यवाद सूखा है। ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, हमारे गांव में कहावत है, செத்தவங்க கையில வெத்தலை கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ऐसा लगता है कि मरा हुआ इंसान के हाथ में जाकर पान दे दिया। இந்த மாதிரி ஸ்தோத்திர பலி இன்னைக்கு வாயிலிருந்து புறப்படுகிறது. ऐसे एक स्तुति का भली किसी के मुंह से निकलता है। தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता है, நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை துதிப்பேன். मैं आनंद की जय जयकार की होठों से परमेश्वर का स्तुति करूंगा। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தர் நீதிமான்களை விட்டு தம்முடைய கண்களை விளக்க மாட்டார். यहोवा धर्मियों से अपनी आंखों को नहीं फेर लेता, அவர்களை உயரமான ஸ்தலத்தில் ஏற பண்ணி उनको ऊंचे सिंहासन पर बिठाकर ராஜாக்களுக்கு சமமாய் கர்த்தர் உயர்த்துவார். राजाओं के समान ऊंचा उठाता है। இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், ये आशीर्वाद यदि हमारे जीवन में बने रहना है तो நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பார்த்து நீதிமான் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். परमेश्वर हमें देखकर अपने जीवन में एक धर्मी कहना है। கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதிமானாய் விளங்கணும். परमेश्वर की नजर में हमें धर्मी बनना है। அப்ப கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் விளங்க परमेश्वर की नजर में धर्मी बनने के लिए கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். परमेश्वर की बातों को सुनना है, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொண்டு ஜீவிக்கணும். परमेश्वर की नियमों को मानना है। நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்து முடித்தான். नूह ने जैसा परमेश्वर की आज्ञा हुआ वैसा ही किया। ரெண்டாவது, கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் அங்கீகரிக்கிற காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். परमेश्वर जो स्वीकारता है, परमेश्वर जो मानता है, उसी दान को दे। வாயிலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திர பலிகள் கொழுமையானவையாக இருக்கணும். हमारे मुंह से जो स्तुति का बलि निकलता है वो एकदम ही चर्बीला हो। ஆபேல் கொழுமையானவைகளை செலுத்தினபடினால் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். हाबिल ने उत्तम बलिदान को चढ़ाया, इसलिए धर्मी कहलाया गया। தேவனுடைய பிள்ளைகளில் இந்த நீதிமான்களாய் மாறக்கூடியவர்களுடைய சுபாவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. धर्मियों के स्वभाव के बारे में पवित्र शास्त्र में लिखा गया है। ரெண்டு காரியத்தையாவது தேவனுடைய பிள்ளைகளிடம் கவனித்த காரியத்தை கீழ்ப்படியுங்கள். दो बातें हमने सुना है, उसको आप लोग पालन कीजिए। கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாய் இருக்க வேண்டும். हम परमेश्वर के सामने धर्मी बने रहे। கர்த்தருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के सामने हम धर्मी बने रहे। என் கட்டளைகளின்படி நடந்து, मेरी आज्ञाओं को पालन करके, என் நியமங்களை எல்லாம் கைக்கொண்டு, मेरे नियमों को मानकर, உண்மையாயிருப்பவன் நீதிமான். जो अपनी कामों में सच्चा रहता है वही धर्मी है। கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாய் காணப்படும் போது, परमेश्वर की नजर में यदि हम धर्मी बने रहेंगे கர்த்தர் நம்முடைய சந்ததியோடு கூட இருக்கிறார். तो परमेश्वर हमारे संतान के संग रहता है। அநேகர் அழுகிறார்கள், कई लोग आज रोते हैं, என்னுடைய சந்ததி எல்லாம் கெட்டு போகிறது, मेरा सारा संतान बिगड़ रहा है, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், मैं तो उद्धार पाया हूँ, என் சந்ததி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறது, लेकिन मेरा संतान परमेश्वर को प्रिय नहीं है। என் சந்ததியோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்புகிறார்கள். मेरे संतानों पर परमेश्वर का आशीर्वाद नहीं है करके कहते தேவனுடைய பிள்ளை, நீ हैं। நீதிமானாய் இருப்பாயானால் यदि तुम धर्मी रहोगे, கர்த்தர் உன் சந்ததியோடு கூட இருப்பார். परमेश्वर तेरे संतान के संग रहेगा। அவருடைய பிள்ளை, நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். पृथ्वी को हासिल करने के लिए परमेश्वर तुम्हारे संग रहेगा। கர்த்தர் உன்னை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். परमेश्वर तुमको कभी गिरने नहीं देगा। தேவனுடைய பிள்ளை, உன் கொம்பு உன்னை சுற்றிலும் இருக்க ஜனங்களுக்கு மத்தியில உயர்த்தப்படு. तेरा सिंह जो है, वो सिंह जो है, वो सब चारों लोगों के बीच में उठाया உன் வாழ்க்கை जाएगा। பனையை போல செழிக்கு. तेरा जीवन खजूर के पेड़ के समान खिलेगा। உன் வாழ்க்கை லீபனோனி கேதுரை போல வளரு. तेरा जीवन लबनोन के देवदार के वृक्ष के समान फूलेगा। உன் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. तेरे डेरे में उद्धार का आनंद रहेगा। உன் கூடாரத்துக்குள்ளே சண்டையின் சத்தம் அல்ல, तेरे डेरे में झगड़े की आवाज नहीं, கூக்குரலின் சத்தம் அல்ல, चिल्लाने की आवाज नहीं, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. उद्धार का जय जयकार का गंभीर आवाज தேவனுடைய பிள்ளை, होगा। கர்த்தர் உன்னை சிநேகிப்பார். परमेश्वर तुझसे प्रेम करेगा। கர்த்தருடைய ரகசியம் உன்னோடு கூட இருக்கு. परमेश्वर का गुप्त बात तेरे संग रहेगा। கர்த்தர் உனக்கு மறைத்து எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். परमेश्वर तुझसे छुपा कर कुछ भी नहीं करेगा। நீ நீதிமானாய் இருப்பாயானால் यदि तुम धर्मी रहोगे, கர்த்தர் தம்முடைய இருதயத்தை உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். परमेश्वर अपनी मन की बातें तुझसे कहेगा। நீ குடியிருக்கிற வாசஸ்தலத்தை கர்த்தர்
ஆசீர்வதிப்பார். जहाँ पर रहते हो उस निवास स्थान को आशीष करेगा। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை ஒரு நாள் பசியினால் வருந்த விட மாட்டார். परमेश्वर तुमको कभी भूखा रहने नहीं देगा। உன் தலையின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கி तेरे सिर पर परमेश्वर का आशीर्वाद बसा रहेगा। எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். सब मुंह खोल कर प्रार्थना करेंगे। ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்று. हे परमेश्वर मुझे धर्मी बना दे। என் வாழ்க்கை நீதிமானாய் இருக்க வேண்டும். मेरा जीवन धर्मी के समान हो। என்னை குறித்து நானே சாட்சி சொல்ல கூடாது. मेरे बारे में मैं खुद गवाही न दूं। என்னை குறித்து நீர் சாட்சி கொடுக்க வேண்டும். मेरे बारे में आप गवाही दे प्रभु। உம்முடைய பார்வையில் நான் நீதிமானாய் இருக்க வேண்டும். आपकी नजर में मैं धर्मी बने रहूं। ஆண்டவரே, என்னை ஒரு நீதிமானாய் மாற்று. मुझे धर्मी बना दे। எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். सब कोई मुंह खोल कर प्रार्थना करे। கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுவார். परमेश्वर आपको धर्मी बना दे। கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுவார். परमेश्वर आप हर एक को धर्मी बना दे। நீதிமானுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக்கி தருவார். धर्मी के सभी आशीर्वादों को परमेश्वर आपको दे। நீங்கள் நீதிமான்களாய் இருந்தாய், यदि आप धर्मी बने रहोगे தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद करेगा। எல்லாரும் ஜெபிப்போம். सब कोई प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிப்போம். सब कोई प्रार्थना करेंगे। கர்த்தர் நீதிமான்களை விட்டு தம்முடைய கண்களை விலக்க மாட்டார். परमेश्वर धर्मियों से अपनी आंखों को फेर नहीं लेता। கர்த்தருடைய கண்கள் எப்போது உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கு. परमेश्वर की आंखें सदा तुम पर बसा रहेगा। உங்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்படி செய்வார். पृथ्वी के राजाओं के संग सिंहासन पर परमेश्वर आपको बिठाएगा। அவருடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை ராஜாக்களின் வாழ்க்கை போல இருக்கு. आपका जीवन राजाओं के राज्य जीवन के समान रहेगा। கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறவர் வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். हमारा परमेश्वर जो प्रतिज्ञा दिया है वो प्रतिज्ञा से कभी नहीं बदलता। இந்த வாக்குத்தத்தம் உங்களை நிறைவேற வேண்டுமானால் ये प्रतिज्ञा वचन यदि तुम्हारे जीवन में पूरा होना है तो ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டதை கைக்கொண்டு நடக்க எனக்கு கிருபை தாரும். हे परमेश्वर इस वचन के अनुसार पालन करने की शक्ति दे। எல்லாரும் வாய் திறந்து கேட்போம். सब कोई मुंह खोल कर मांगेंगे। ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். हे परमेश्वर मुझे अनुग्रह दे। ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். हे परमेश्वर मुझे अनुग्रह दे प्रभु। மக்கதோனியா தேசத்து சபைகளுக்கு இருந்த கிருபை எனக்கு தாரும். मक्केदोनिया देश के लोगों के अंदर जो अनुग्रह था वो अनुग्रह से मुझे भी भर दे। விசுவாசிகளுக்குள்ள இருந்த கிருபை எனக்கு தாரும். उन विश्वासियों के अंदर जो अनुग्रह था वो अनुग्रह मुझे भी दे। என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், मेरे जीवन में कितना भी तकलीफ आए, என் வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும், मेरे जीवन में कितना भी क्लेश आए, ஆண்டவரே, நான் உமக்கு கொடுக்கிற காணிக்கை உம்மால் அங்கீகரிக்கப்படுகிற காணிக்கையா இருக்க வேண்டும். हे परमेश्वर मैं जो दान दूंगा वो आपके द्वारा स्वीकार लिया जाए। நீர் அங்கீகரிக்கிற காணிக்கை செலுத்த எனக்கு கிருபை தாரும். आपके द्वारा स्वीकारा जाने वाला दान दे। நீர் அங்கீகரிக்கிற கொழுமையான ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எனக்கு கிருபை आप தாரும். जो स्वीकार लेंगे उस चर्पिला स्तुति का बलि चढ़ाने के लिए सहायता करे। குடியிருந்த சகல மக்களுக்கு மத்தியிலே நோவாவை நீதிமானாய் கண்டவர். सब लोगों के बीच में नूह को धर्मी जाना हुआ என்னை परमेश्वर நீ நீதிமானாய் காண்பீராக. मुझे भी धर्मी बना दे। எல்லாரும் வாய் திறந்து கேட்போம். सब कोई मुंह खोल कर எல்லாரும் मांगेंगे। ஜெபிங்க. सब प्रार्थना கர்த்தர் कीजिए। உங்களை நீதிமானாய் மாற்றுவார். परमेश्वर आपको धर्मी बना देगा। கர்த்தர் நீதிமானாய் மாற்றுவார். परमेश्वर आपको धर्मी बना देगा। நல்ல கீழ்ப்படிகிற இருதயத்தை கர்த்தர் தருவாராக. आज्ञा पालन करने वाला मन दे। நல்ல உதார குணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் उदार தருவாராக. पूर्वक मन दे। நம்முடைய ஆத்துமா உதார குணமுள்ளா இருக்கட்டும். हमारा मन उदार पूर्वक रहे। உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு. उदार पूर्वक मन आनंदित रहेगा। எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படு. जो पानी बहाता है उसमें पानी बहाया जाएगा। எல்லாம் கேளுங்க. सब कोई मांगिए। ஆண்டவரே, என்னை ஒரு நீதிமானாய் மாற்று. हे परमेश्वर मुझे एक धर्मी बना दे। ஒரு நீதிமானாய் மாற்று. मुझे एक धर्मी बना दे। உம்முடைய வாக்குத்தத்தங்கள், आपकी प्रतिज्ञा वचन, நீதிமானுக்கு என்று நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், धर्मी के लिए रखा हुआ प्रतिज्ञा वचन, நீதிமானுக்கு என்று நீர் வைத்திருக்கிற धर्मी ஆசீர்வாதங்கள் के लिए रखा गया हुआ आशीर्वाद அத்தனையின் வாழ்க்கையில் சொந்தமாக வேண்டும். सब मेरे जीवन में पूरा होवे। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सब ताली செலுத்துங்க. बजाकर परमेश्वर को धन्यवाद चढ़ाएंगे। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு सब நன்றி ताली செலுத்துங்க. बजाकर परमेश्वर को धन्यवाद बोलेंगे। ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। तेरी आत्मा नित्य रहे मेरे मन में, तेरा नाम गाता रहूं हर पल में। तेरी आत्मा नित्य रहे मेरे मन में,
எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து परमेश्वर के नाम की महिमा के लिए, परमेश्वर के लिए दिए गए हुए दान को परमेश्वर स्वीकारने के लिए, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर अपने लोगों को आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर, भला परमेश्वर आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। கால வேளைக்காய் உமக்கு நன்றி. दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु கூடி जी। வந்த தெய்வ மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. इकट्ठे हुए हरेक को आशीष कीजिए। நீதிமான்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் धर्मियों को आशीष करने वाला परमेश्वर, மாதம் முழுவதும் உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். इस महीने भर परमेश्वर आपका हाथ हरेक बच्चों के संग रहे। பிள்ளைகளை விட்டு உடைய கண்களை விலக்காதீரு. परमेश्वर आप अपने बच्चों से अपनी आंखें न फेर ले प्रभु। நீரவளை ஆசீர்வதித்து परमेश्वर आप उन्हें आशीष करके ராஜாக்களோடு உட்காரும்படியாய் கர்த்தர் உயர்த்துகிறவர். परमेश्वर सिंहासन पर बिठाने के समान ऊंचे पद पर बिठाते हो प्रभु। வாக்குத்தத்த வசனத்தின்படியே आपके प्रतिज्ञा वचन के अनुसार பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விருத்தியை உண்டாக்கி परमेश्वर आप अपने बच्चों के जीवन में बढ़ोतरी दे பிள்ளைகளுடைய प्रभु। வாழ்க்கையில உடைய ஆசீர்வாதத்தை நீ பெருக आपके बच्चों के जीवन में आशीर्वाद की बढ़ोतरी दे प्रभु। எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க आपकी प्रतिज्ञा वचन के आशीर्वाद को पा लेने के लिए ஒவ்வொருவரையும் நீதிமான் என்கிற வரிசையில கொண்டு வா. हर एक को धर्मी के रूप में बना दीजिए प्रभु। நல்ல நாமத்தை आपकी மகிமைப்படுத்தும். शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் हे ஆத்துமாவே मेरे मन यहोवा கர்த்தரை को ஸ்தோத்திரி. धन्य, जो என் कुछ मुझ உள்ளமே में उसके அவருடைய पवित्र பரிசுத்த नाम को நாமத்தை धन्य। ஸ்தோத்திரி. हे मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य, ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को नहीं பாவங்களை भूलना। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी का अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।